இந்த ஸ்டீராய்ட்ஸை பற்றி வாட் இஸ் யுவர் ஓவரால் ஒப்பீனியன்? ஸ்டெராய்டு சைக்கிள் எடுத்தேன். ஒரு பாடி பில்டரோட மென்டாலிட்டி எப்படின்னா, புரோட்டீன் கிடைக்குது, புரோட்டீன் அவ்வளோதான் உள்ளே போயிடும். இல்லைண்ணா, ஏன் இதை சொன்னா, ஐ எம் அவேர் தட் அழகுன்றது இட்ஸ் இந்த பிஹோல்டர்ஸ் ஐஸ். நம்ம வந்து அழகா இல்லையான்றது அடுத்தவங்க சொல்லக்கூடாது. வெல்கம் டு த கிரைண்ட் பாட்காஸ்ட். மக்களே, இந்த எபிசோடை உங்களுக்காக வழங்குறது டம்பிள்வேர். அண்ட் இன்னைக்கு நம்ம கூட மண்டையை திறந்து பேசுறதுக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் கெஸ்ட் வந்திருக்காரு. டாக்டர் சந்தோஷ் ஜேக்கப். ஒரு அருமையான ஆர்த்தோ சர்ஜன். இவரோட சர்ஜரி அப்படின்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி ரெகுலர் சர்ஜரி இல்லை. அதை பற்றி என்னன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தாண்டி ஒரு சோஷியல் மீடியா சென்சேஷன். எதில் அப்படின்னா ஃபிட்னஸ் அண்ட் ஹெல்த்தை பற்றி உங்களுக்கு எஜுகேட் பண்ணுறதில்ல. இட்ஸ் சச் அ ப்ளஷர் ஹேவிங் யூ ஹியர் டாக்டர். வெல்கம் டு த பாட்காஸ்ட். வெல்கம். த ஃபீலிங் இஸ் மியூச்சுவல். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். தேங்க்யூ டாக்டர். ஸோ டாக்டர், இனிஷியலாக நான் நிறைய பேருக்கு உங்களை பற்றி தெரியும். நீங்கள் ஃபிட்னஸை பற்றி பல ரிசர்ச் பண்ணி எல்லாருக்கும் டேட்டா கொடுக்குறீங்க, எது சரி எது தப்பு அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் சயின்ஸ் பொறுத்து நீங்கள் எஜுகேட் பண்ணுறீங்க. அண்ட் யூ ஆர் அன் அமேசிங் டாக்டர். தேங்க்யூ. அதை தாண்டி இந்த ஃபிட்னஸ் அப்படின்றதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கான காரணம் என்ன? அதுக்கு பின்னாடி ஏதாவது மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி இருக்கா? பர்சனல் ரீசனும் இருந்துச்சு, என்னோட ஜாபும் ஒரு ரீசன். பர்சனல் ரீசன் தான் ஆக்சுவலாக என்னை அப்படியே தலையில் அடித்த மாதிரி ஸ்ட்ரைக் ஆனது. ஏன்னா என்னோட சன் கன்சீவ் ஆகும் போது ஐ வாஸ் 40. ஓகே. அண்ட் ஒபேசிட்டி கொஞ்சம் இருந்துச்சு, தொப்பை கொஞ்சம் இருந்துச்சு, கொஞ்சம் கொலஸ்ட்ரால் ஹையாக இருந்துச்சு, சர்க்கரை ஹையாக இருந்துச்சு, கொஞ்சம் ஃபேட்டி லிவர் இருந்துச்சு. ஜஸ்ட் லைக் எனி அதர் ஆவரேஜ் 40-year-old. ஆனால் நான் அப்போ என்ன ரியலைஸ் பண்ணேன்னா, தி அதர் ஆவரேஜ் 40-year-olds have children who are 14 or 15. And I was just going to start. So I had to get ahead. I had to anti-age, you know. So appoda I decided that I will change my habits. Okay. So personal reason adu. Professional reason என்னன்னா, see நம்ம எல்லாருமே லைஃப்ல என்ன தெரியுமா பண்றோம், 20லேருந்து 22க்குள்ள நல்லா படிச்சு முடிச்சிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரே கோல் தான் வச்சிருக்கோம் நிறைய பேர், கெரியர். ஏன்னா இட்ஸ் அ ரேட் ரேஸ். எப்படி நம்ம முன்னுக்கு வரலாம்ன்றது தான். ஸோ நம்ம 20 வயசு சந்தோஷ் பற்றி மட்டும்தான் யோசிக்கிறோம். 30 வயசுலேயும் இதே சந்தோஷ் இருக்க போகிறாங்க இன்னும் நம்ம யோசிக்கிறது இல்லை. 40 வயசுலேயும் நம்மளே தான். வி ஃபர்கெட். ஸோ என்னோட ஜாப்ல டெய்லி என்ன நடக்குதுன்னா, ஐ மீட் 45-year-olds, well qualified, intelligent, lots of experience, have all the knowledge to succeed. They are in the platform launch pad where they can jump, but they have cardiac disease and they need a stent. They have fatty liver going to cirrhosis. They have osteoporosis. They have no muscle mass. They have obesity. And you know what I tell them? Slow down. Otherwise you will stop. And then they have to slow everything down to reset their bodies. And இருக்கிறதுலே வருத்தமான விஷயம் என்னன்னா, அந்த 40லேருந்து 50க்குள்ள தான் நம்மளோட பீக். அப்போ குதிச்சாதான் உண்டு. ஆமாம். நான் ஜென்ரலாக நான் சொல்கிறேன். அஃப்கோர்ஸ் எக்ஸப்ஷன்ஸ் ஆர் தேர். 20 வயசுலேயும் சில பேர் இப்போ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க, 60 வயசுக்கு அப்புறமும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறாங்க. நான் சொல்கிறது ஜெனரலி, நாட் அபவுட் எக்ஸப்ஷன்ஸ். ஸோ நம்ம எல்லாம் the above average man or woman gets an opportunity to launch themselves from 40 to 50. ஏன்னா அப்போதான் 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, மெச்சூரிட்டி, செல்ஃப் கண்ட்ரோல், டிசிப்ளின் எல்லாமே நம்மளுக்கு இருக்கும். பட் யுவர் பாடி டசன்ட் கிவ் இன். ஸோ தே ஆல் ஹேவ் டு ஸ்டாப். அதனால தான் நிறைய டேலண்டட் பீப்புள், பிகாஸ் தே ஹவ் நாட் தாட் அபவுட் தெம்செல்வ்ஸ் அட் 40, ஆர் ஸ்க்ரூயிங் their health up from 20 to 40 and then paying to make up from 40 to 60. True. And so they don't enjoy health or job success. And I decided I'm not going to suffer like that.
தட் வாஸ் தி செகண்ட் ரீசன். இது ரெண்டுமே என்னை இம்பேக்ட் பண்ணி இப்போ இந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்திருக்கு. சூப்பர். இப்போது நீங்கள் வந்து அட் 40 யூ ஸ்டார்டட் சேஞ்சிங் யுவர் லைஃப் அப்படின்னீங்க. ஸோ டயட் அப்படின்றத என்ன மாற்றினீங்க அண்ட் ஒர்க் அவுட்டுன்றது உங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது? ஸோ ஃபஸ்ட்டு திங் என்ன நான் பண்ணேன்னா, ஐ டிசைடட் தட் ஐ வில் கம்ப்ளீட்லி ரெடியூஸ் மை ஆல்கஹால் இன்டேக். ஓகே. ஏன்னா நம்ம ஒரு 40 இயர்ஸில் ஆஸ் அ ஹியூமன் பீயிங் இல்லையா, நம்மளுக்கு சின்ன வயசில் இருக்க நிறைய பேட் கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் சின்ன சின்னதாக சாப் பண்ணி நம்மளை ஒரு பர்சனாக ஆக்கிக்கிறோம். I realized that whenever I used to drink, it was not very often. சரியா, very often நான் never every day. ஆனால் வாரத்தில் 2-3 நாள், ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே, அந்த பர்சன் ஐ வாஸ். அண்ட் ஐ ரியலைஸ், நான் என்ன ரியலைஸ் பண்ணேன்னா, நான் எந்தெந்த கேரக்டர்ஸை கஷ்டப்பட்டு வெட்டி எடுத்தனோ அது எல்லாமே அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஈவன் லிட்டில் பிட் ஆல்கஹால். பயங்கரமாக குடிக்கணும்னு அவசியம் கிடையாது. சரி, நல்ல கண்ட்ரோலில் இருக்கலாம் நம்ம சாப்பாடோட. இன்னும் ஒரு 2 ட்ரிங்க் போச்சுன்னா ஸ்வீட் காக்டெயில்ஸ் ஏதாவது ஆர்டர் பண்ணலாமே இன்னும் நம்மளுக்கு தோணும். ஸோ நான் டயட் எல்லாம் பண்ணலான்னு பார்த்தேன். பண்ணிட்டு என்ன பார்த்தேன்னா, whenever I was going out and whenever alcohol was involved, Friday, Saturday, Sunday, at that period, I was just eating additional calories. And that too, processed, baked foods, sweet foods, because Monday to Friday ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கீங்களா, ஃபுல்லாக ப்ரோட்டீன் எல்லாம் சாப்பிட்டு சாட்டர்டே சண்டே காலி. ஓகே. அண்ட் அடுத்தது நானும் என் ஒய்ஃபும் சண்டே புஃபேக்கு போவோம் ஹில்டனில். சரியா, அன்லிமிட்டெட் புஃபே. அது நாங்கள் கட் பண்ணோம். ஐ ரியலைஸ் தட் அட் தட் ஒன் மீல் I was eating around 6,000 calories. Wow. And அதை நான் கட் பண்ணும் போது என் வெயிட் அப்போ 113 இருந்துச்சு. இன்னைக்கு 87. என் பாடி ஃபேட் பர்சன்டேஜ் அப்போ 36ல இருந்துச்சு, இன்னைக்கு 19. யூனோ, இந்த 2 தான் நான் மெயினாக மாற்றினது. வெளியில் போய் பிஞ்ச் பண்ணுறதை நிறுத்திட்டேன். ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே சரக்கு அடிக்கிறத நிறுத்திட்டேன். இது பண்ண உடனேயே control automatically increased, because what do you do instead of that? You start to do something productive like exercise. So when you substitute exercise, ஏன்னா ஃப்ரைடே ஃபர்ஸ்ட் எல்லாம் பயங்கர, இப்போல்லாம் எனக்கு இன்னைக்கு ஃப்ரைடே தானே, இன்னைக்கு ஃப்ரைடே எனக்கு அப்சல்யூட்டாக ஒரு டெம்டேஷனுமே இல்லை. பட் 2 வருஷம் முன்னால் ஃப்ரைடேன்னா எனக்கு என்னடா ஃப்ரைடே ஏதாவது நம்ம பண்ணணுமே. ஏன்னா ஒரு 8-10 வருஷமா அதே தான் பண்ணிட்டு இருந்தேன். வீக் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு வேலை செய், ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே பார்ட்டி, அப்படி தானே நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஒர்க் ஹார்ட் ப்ளே ஹார்ட்னா அதுன்னு நம்மளை ஏமாத்திட்டாங்கல்ல. They lied to us. Yes. Frankly, that's not what it means. Work hard, play hard at all. It actually means work hard, go out and play, damn it. Yeah. It actually means go and play, not go to the bar and get drunk and vomit all over the place. Yeah. Doesn't mean that at all. For everybody who's listening, yeah, it doesn't mean that at all. என்ன ஆகும்னா, அந்த டெம்டேஷன் இருக்க டைமில் நம்ம சரி, நான் ஜென்ரலாக போனால் 6 ட்ரிங்க் குடிப்பேன், இன்னைக்கு 2 ட்ரிங்க் குடிச்சுக்கலாம், அதே ஃபார்மேட்டே கிடையாது. 8 மணிக்கு when you know I was able to resist the urge, when I started exercising at 4 PM. நான் 8 மணிக்கு என் ஃப்ரெண்ட்ஸு கூப்பிடும் போது, எல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, அவங்க 8 மணிக்கு நம்மளை கூப்பிட்டுருவாங்கல்ல, நம்ம ஒரு 6 மாதத்துக்கு வேணான்னு சொன்னால் தானே கூப்பிட்றத நிறுத்துறாங்க. See, I love my friends, okay, I really like them, but you know the deal. ஸோ எப்போ என்னால் இல்லை நான் வரலைன்னு சொல்ல முடிஞ்சிச்சு தெரியுமா? when I started consistently doing strength training. I don't even think cardio helps that much, but strength training helps, because when you're strength training, what happens is it's a psychological thing. நீங்களே ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணி கஷ்டமா பண்றீங்கல்ல, கஷ்டமா பண்ணும் போது அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் you already wash out. Yeah. So you're not reacting to stress, you are responding to stress. So it is easier to say no. It is always easier to say no. ரெண்டாவது நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா,
சாட்டர்டேஸ் அன்னைக்கு நான் ஜென்ரலாக என் ஒர்க் லோட கம்மியாக வச்சுக்குவேன். I started to keep a heavy workload where I had to be at the hospital at 7. ஓகே. So no drinking on Fridays. Finished. So இந்த மாதிரி you have to also take actions தான் என் பாயிண்ட். There is no point having a desire. எனக்கு ஆசையா இருக்குதுன்னா இந்த ஆக்ஷன்ஸ் நீங்க எடுக்கணும். You have to plan and also write, man. I have written that I want to be completely free of alcohol by the end of 2023. ஓகே. அதுக்கு அப்புறத்துலேருந்து see, now I drink occasionally, once a month or twice a month, occasionally. அது கூட இல்லாமல் கம்ப்ளீட்டாக 3 மாதம் 6 மாதம் ஃப்ரீயாக போக முடியணும் என்னால் என்றது தான் என்னோட டார்கெட். அண்ட் ஐவ் ரிட்டன் இட் டவுன். அது நம்ம எழுதினாதான் நம்ம மைண்டில் எதுக்கு நம்ம ஃபெயில் ஆகிறோம்னு வி ரியலைஸ், வி ஆட்டோமேட்டிக்கலி லுக் ஃபார் தட் அண்ட் வி அவாய்ட் தட். ஸோ அண்ட் எனக்கு வர டிஎம்ஸ்லேருந்து ஐ ரியலைஸ் தட் ஆல்கஹால் இஸ் அ பிக் problem, and it's not alcoholism, it's alcohol. Yeah. And drinking those 3 drinks every day makes it harder for you to wake up at 6 and exercise. Yes. And if you do strength training at 7 o'clock, see, I believe that when you wake up, don't exercise for 90 minutes because you get injuries. Unless you are a very disciplined person who does a proper 20-minute warm up, please exercise 90 minutes after you work out. You will get less tendinosis, tendinitis, strains, tears, everything. And also, your early morning cortisol would have settled. Yes. And you can also take coffee at 60 minutes so that your fat burning is right at 90 minutes when you exercise. So, நீங்க காலையில் 7:30 மணிக்கு ஏஞ்சி 20 நிமிஷம் ஹார்ட் ரேட்டை VO2 மேக்ஸை 70%லையும் ஹார்ட் ரேட்டை 80%ல எனி எக்ஸசைஸ், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்காக இருக்கலாம், HIIT-ஆக இருக்கலாம், புஷ்அப்ஸாக இருக்கலாம். புல்அப்ஸில் எப்படி ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும் தெரியுமா? புல்அப்ஸாக இருக்கலாம். எனிதிங், சம் எக்ஸசைஸ் 20 minutes you do at HIIT range. You have switched on the furnace of your body. You are in fat burning already. It's already your burning fat. And அதுக்கப்புறம் avoid eating for some time. Let the fat burning continue. See, ketones we eat. நான் இப்போ weight loss, I have been 153 kilos. Okay, when I was younger. 12th timeல 2 வருஷத்துல 60 கிலோ போட்டாள் நான். படிச்சு சாப்பிட்டு. So I know all about stress eating also. Then college சேர்ந்து 1 yearல I lost 60 kilos. But அப்போ சயின்ஸ் ஒன்றும் தெரியாது. I lost it in such a bad way that I had gallstones. And it had to be operated. I had an open surgery at the age of 18. Yeah? So, it's very personal for me. So, இன்னைக்கு உலகத்தில் இருக்க பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியுமா? நம்ம ஹியூமன் பீயிங்ஸ், அந்த ஹோமோ சேப்பியன்ஸ், ஹோமோ எரெக்டஸ், வேற ஸ்பீஷீஸ் ஆஃப் இருந்தாங்கல்ல, ஹோமினிட்ஸ், அது 30 வருஷம் முன்னால். அங்கிருந்து 1900 வரைக்கும் ஹியூமன் பீயிங்ஸ் இவால்வ்ட் ஃபார் வாட் யூ நோ, டு பி ஏபிள் டு வாக் அண்ட் ரன் 60 kilometers a day. ஈவன் யோர் கிரேட் கிராண்ட் பேரண்ட்ஸ் would have, mine also would have. Yes. From that time, in 120 years, we are clapping happily if we walk 10,000 steps. Sad but true. It's true. It's true. 10,000 is a big achievement. Deal. We think we should be celebrated. And that is the problem now. That is the problem. ஏன்னா ரெஸ்ட் இஸ் கன்சிடர்ட் அ குட் திங். ரெஸ்ட் எடுக்கிறது நல்ல விஷயம் நம்மளுக்காகன்னு எல்லாம் நினச்சிக்கிறோம். ரெஸ்ட் எடுத்தா வாழ்க்கை நீளும்னு நினச்சிக்கிறோம். இல்லை, மூவ் பண்ணாதான் வாழ்க்கை நீளும். ரெஸ்ட் எடுத்தா வாழ்க்கை கம்மி தான் ஆகும். வெயில் இருக்கும் போது யூ ஹாவ் டு ரெஸ்ட். எப்போ தெரியுமா? மூச்சு வாங்குது உங்களுக்கு ரொம்பன்ற போது தான் ரெஸ்ட் பண்ணும். யுவர் பாடி இஸ் கேப்பபிள் ஆஃப் கண்டினியூயிங் டு ஒர்க் டில் தென் வித்தவுட் ஃபுட் ஃபார் 48 hours ஃபார் தோஸ் ஹூ டோன்ட் நோ. If you train, our ancestors, we evolved like this because we had to chase 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு ஆனிமல்ல ட்ராக் பண்ணி சேஸ் பண்ணி அதை கொலை பண்ணிட்டு அதை தோல்ல போட்டுட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வரணும். We evolved to be able to do very difficult things for 30,000 years. And then we said
We pointed a middle finger to it in 120 years, and now we are struggling. Because sitting is causing all the problems, you know? Sitting is causing all the problems, and we refuse to stand up. We refuse to see. நான் எல்லாம் நீங்க அந்த ஐடி இன்ஜினியர்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்றேன், உங்க சேரை தூக்கி போட்டுட்டு பால்ல உட்காருங்க. Sit on a Swiss ball. Have a Swiss ball next to you. 4 hours ஒரு Swiss ballல உட்கார்ந்தா ankle இருந்து soleus muscle, quads, hamstrings, core, lower back, upper back, trap எல்லாமே அவங்களுக்கு கான்ஸ்டன்டா ஒரு ஐசோமெட்ரிக்ல இருந்துட்டே இருக்கும். They will be burning calories. ஆனா கஷ்டம், பண்ண மாட்டோம். Because of another thing, life has to be easy. Life doesn't have to be easy, man. It has to be meaningful. அவ்வளவுதான். I'm an orthopedic surgeon, right? நிறைய கஷ்டமான விஷயம் நான் பண்ணியிருக்கேன். 48 மணி நேரம் டியூட்டி, ஒரு நாளைக்கு 6 சர்ஜரியை என் சீஃப்ஸோட நின்று அசிஸ்ட் பண்ணுறது, which means 14 hours in the theater. I've done hard things, you know. I'll tell you, the most hard thing is being a parent. Completely agree. And it doesn't make you happy all the time. You think parenting makes you happy all the time? No. But it's the most meaningful thing that anybody can actually desire for. Because அது நம்மளை விட ஒரு பெட்டர் வேர்ஷனை உலகத்துக்கு கிரியேட் பண்ணி அனுப்புறதுக்கு நம்மள மாதிரி யூஸ்லெஸ் creaturesக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி universe is offering, you know. So it's meaningful, but it's not easy at all. It's very difficult for the mother and for the father. Starting from delivering the baby for the mother. Now starting from conception. You know, it's not at all an easy thing, but why do we strive for it so much? Because it's easy? No. Because it's difficult and meaningful. We should understand that human beings, they lied to you. We like to do difficult things. Again, because we are social animals, right? When யாராவது கஷ்டமான விஷயம் பண்ணி ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணாங்கன்னா தெரியாதவங்க கூட ஏஞ்சி நிற்பானுங்க நடக்கும் போது. அது எவ்வளோ முக்கியன்றது யாருக்கும் புரிய வைக்க மாட்டேன்றாங்க. You know? இல்லை, இன்ஃபேக்ட் நீங்கள் சொல்லும்போது ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆட், ப்ளீஸ். ஜிம் போய் ஒரு மனுஷன் மசில்ஸ் வச்சுருக்கும்போது, ஈவன் இஃப் ஹீ இஸ் நாலேஜே இல்லை, ஆனால் வென் ஹீ வாக்ஸ் இன் டு அ ரூம் எல்லாரும் திரும்பி ஒரு சின்ன மரியாதை எக்ஸ்ட்ராவாக கொடுப்பாங்க. பிகாஸ் அவன் லைஃப்பில் ஏதோ ஒரு டிசிப்ளின் இருந்ததுனால தான் ஹீ இஸ் லுக்கிங் லைக் அன் ஆல்ஃபா. ஸோ அந்த ரெக்கக்னிஷனாக இருக்கட்டும். See, we all strive for recognition. End of the day, we do hard things so that நான் நாளைக்கு மற்றவங்களோட நான் ஏதோ ஒரு விதத்தில் பெட்டராக இருக்கேன். சேம் வே நீங்கள் சொன்ன பேரண்டிங் கூட, நாளைக்கு என்னோட சன் ஆர் டாட்டர் இஸ் பெட்டர் தேன் ஹிஸ் ஆர் ஹர் குரூப். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் திங்ஸ் அப்படின்றத நீங்கள் சொல்கிற மாதிரி இஸ் வாட் வி ஸ்ட்ரைவ் ஃபார். பட் லேசினஸை க்ளோரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு குரூப் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு அப்படின்றத பீப்புள் பை ஃபார் இட். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஹார்ட் ஃபேக்ட், இப்படி பண்ணால் ஃபேட் லாஸ் ஆகும், இந்த பொருளை இப்படி சாப்பிட்டேன்னா நல்லது, இப்படி சாப்பிட்டேன்னா நல்லதில்லை அப்படின்னு நீங்கள் அவ்வளோ சயின்ஸ் ரிசர்ச்சை கோட் பண்ணி சொன்னாலும், ஜீரா வாட்டர் குடி ஃபேட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு கைத்தட்டி ட்ரை பண்ண போகிற குரூப் ஜாஸ்தி. பிகாஸ் இன்னைக்கு நத்திங் டு பிளேம், but laziness oda coefficient is very high among our society. There are two things. One is, people think they are more active than they are. People think they are more intelligent than they are. True. There are two issues. And a combination of this results in more jeera water being drunk. True. Okay? Because people think that they know a secret sauce. Yes. There is no secret sauce. இன்னைக்கு எனக்கு இன்ஸ்டாகிராமில் வர நிறைய டிஎம்ஸ் என்ன தெரியுமா? ஒரு ரீல் இப்படியே தான் ஸ்டார்ட் ஆகும். Thousands of years ago, the world doesn't want you to know this. You know, 300 years, this has been a secret. This one thing can change your life. இப்படி ஆரம்பிக்கிற ரீல்ஸ் தான் எனக்கு டாக்டர் இது உண்மையா எனக்கு மனப்பாடமே ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஒரு நாளும் see, because நான் I try to see all the DMs. ஏன்னா I have my success on social media, I feel, is only because I understand the pulse of my followers.
I reply to all the messages. I read all my DMs. So I end up seeing a lot of this. So if there is one secret, everybody is interested in it. Because we human beings are treasure seekers. We are treasure seekers. But how many treasure hunters you know are billionaires today? They're all dead. Yes. Who is a billionaire? The guy who continued doing what he knows to do Best. over and over again. How many ever times he failed? Those are the billionaires. That's it. சிம்பிள் ஸ்டோரி. அவ்வளோதான். எஸ். என்னடா டக்குன்னு ஃப்ரேம் மாறிடுச்சு, நம்ம பாட்காஸ்ட்டில் தானே உட்காந்துருந்தோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? நான் ரொம்ப நாளாக டம்பல் வேரோட அவுட்ஃபிட்ஸ் போட்டுட்ருக்கேன். இது ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் டியூரபிளாகவும் இருக்குது. அதோட நியூ ரேஞ்ச் ஆஃப் ட்ராப் ஷோல்டர் டிஷர்ட் நான் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கும் உங்களோட ஜிம் வேர், கேஷுவல் வேர், உங்களோட ட்ராக்ஸ், ஷார்ட்ஸ், டேங்க் டாப்ஸ், டிஷர்ட்ஸ் வேணும் அப்படின்னா எக்ஸைட்டிங் டிசைனில் நம்ம டம்பல் வேரோட ஸ்டோரில் இருக்குது. என்னோட கோட் Biglee 20. இதை நீங்கள் வெப்சைட்டில் என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ லெட்ஸ் கோ பேக் இன் டு த பாட்காஸ்ட். ஸோ டாக்டர், ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன் இருந்தது. ஸோ எண்ட் ஆஃப் த டே ரிசல்ட்ஸ் வேணும்னா ரெப்படேட்டிவ், டிசிப்ளின்ட், ஹார்ட் ஒர்க். ஃபிட்னஸாக இருக்கட்டும், லைஃபாக இருக்கட்டும், சக்ஸஸ் ஹேஸ் ஒன்லி ஒன் ஃபார்முலா, நோ சீக்ரெட்ஸ். நவ் அ லிட்டில் பிட் இன் டு யுவர் ப்ரொஃபஷன். ஸோ ஆக்சுவலி வந்து டாக்டர் வந்து எனக்கு எப்படி இன்ட்ரடியூஸ் ஆனார் அப்படின்னா, ஐ ஹாவ் மை ஃபேமிலி ஃபிசிஷியன் டாக்டர் குகநாத் சிவகடாக்ஷம்னுட்டு. இன்னும் லைக் வாட் எவர் ஹேஸ் பீன் மை query ஆர் டவுட் when it comes to even my athletes, அவங்க வந்து என்ஹான்ஸ்டாக இருந்தாலும் சரி, நேச்சுரலாக இருந்தாலும் சரி, a non-judgmental doctor. Absolutely. So அவர் வந்து once he had an injury and then he said, I had a small fracture, 1 week recover ஆயிடுச்சுப்பா அப்படின்னார். 1 weekல fracture how அப்படின்ன உடனே then he says, I have a friend called as Dr Santosh Jacob. He specializes in one particular kind of surgery. அதனால் எனக்கு immediate results தெரிஞ்சிச்சு அப்படின்ட்டு. ஸோ a lot of my clients also went into him. And இவரை வந்து பர்சனலாக என்ன ஆச்சு அப்படின்னா, ஒன் ஆஃப் மை பவர் லிஃப்டிங் ஃப்ரெண்ட், பவர் பியர்ட்னு இன்ஸ்டாகிராமில் அஸ்மாத்தி இஸ் மை ஒரு 22 வருஷமாக என்னோட ஃப்ரெண்டு. He does 250 kgs deadlifts for reps for fun. Yes. What the hell, man? And he is 45 years old. ஸோ அவர் வந்து ஒரு நாள் பஃபலோ பார்னுவாங்க, இப்படி மடிஞ்சிருக்கிற பாரில் பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணும்போது பிளேஸ்மெண்ட் தப்பாக பண்ணி இந்த ட்ரைசெப்ஸு கிழிஞ்சிருச்சு. ஸோ அவர் வந்து ப்ரோ மை லைஃப் இஸ் கான், இப்போ ட்ரைசெப்ஸ் இல்லைன்னா நான் எப்படி பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணுவேன் அப்படின்னோடனே ஐ இமீடியட்லி கால்ட் அப் டாக்டர் குகன் அண்ட் செட், டாக்டர் இவர் ஏதாவது பண்ண முடியுமா, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறீங்களா அப்படின்னு. தட் டைம் ஐ டென்ட் ஹேவ் யோர் கான்டாக்ட். சொன்ன உடனே he said he will fix it, send your friend. அவர் வந்தார், சர்ஜரி பண்ணார். யூஸ்வலி ஒரு மசில் டேர்னா அடுத்து ஒரு 3 மாதத்துக்கு எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா? தட்ஸ் த அண்டர்ஸ்டாண்டிங் ஐ ஹேட் டில் தட் டே. சர்ஜரி முடிச்சுட்டு 2வது வாரம் he is pressing the empty bar, அப்புறமா 5 kgs, அப்புறமா ஒரு 3 மாதம் கழித்து மனுஷன் திரும்ப 130 கிலோ பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணுறான் அதே பஃபலோ பாரில். ஸோ தட் இஸ் த நேச்சர் ஆஃப் யுவர் ஒர்க். ஸோ உங்களோட சர்ஜரி வாட் இஸ் ஸ்பெஷல், வாட் டு யூ டூ டாக்டர்? ஸோ நான் என்னோட பேக்ரவுண்ட் என்னன்னு ஐ எக்ஸ்பிளைன். எஜுகேஷ்னல் பேக்ரவுண்ட் அது ரொம்ப முக்கியம். ஸோ எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு நான் ஆர்த்தோபெடிக் சர்ஜரியில் நான் பிஜி முடிச்சிருக்கேன். சரியா? டிஎன்பி ஆர்த்தோபெடிக்ஸ். அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் 1 year ஹிப் அண்ட் நீல ஸ்பெஷலைஸ் ஆன ட்ரைனிங் பண்ணேன். அதை முடிச்சுட்டு ஜெர்மனிக்கு ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்ஸுக்காக ட்ரைனிங்க்கு போனேன். ஸோ எல்லாம் முடிச்சுட்டு ப்ராக்டிஸ் ஆரம்பித்து அப்படியே பண்ணிகிட்ருக்கும் போது சடனாக ஐ ரியலைஸ்ட் தட் நான் சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் இல்லாததுனால நிறைய பேஷண்ட்ஸ் வந்து அவங்க மூவ்மெண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு வலியை தாங்கிட்டு இருக்காங்க டில் இட் கெட்ஸ் பேட் இனஃப் டு பி ஆப்ரேட்டட். இதில் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஐ சா. இதில் என்ன ப்ராப்ளம்னா, see there are replaceable organs and irreplaceable organs. Your brain, your heart, your lungs, your liver, your kidney, okay? And your eyes. They are irreplaceable organs. These irreplaceable organs reduce their function when you stop moving because they require circulation.
blood flow எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு அதிகமாக இருக்கோ இந்த ஆர்கன்ஸ் வந்து நல்லா வேலை செய்யும். blood flow உங்களுக்கு வந்து கம்மி ஆயிடுச்சு, உங்கள் மூவ்மெண்ட் கம்மி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் இட் வில் ஸ்டார்ட் அஃபெக்டிங் யோர் மசில் மாஸ், then it affects your bone mass. At the same time, it affects your hormones. It's affecting your sleep. Okay? And all these together, it changes when you're in pain. நம்ம வலியில் இருக்கும் போது மெயின் விஷயம் என்ன தெரியுமா ஆகும்? நான் அது உங்களுக்கு சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன் தெரியுமா ஹியூமன் பீயிங்ஸ் இவ்வளோ பெரிய அந்த பில்டிங் எல்லாம் கட்டி, ஹையஸ்ட் பில்டிங் எல்லாம் கட்டி, எதுக்கு ஈலான் மஸ்க் 2 ராக்கெட் விடுறதுல ஒரு ராக்கெட் கீழே விழுந்தாலும் திரும்பி திரும்பி பண்ணிட்டு இருக்கான்? வலி இல்லாத போது ஹியூமன் பீயிங்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் த ஜாய் ஆஃப் எஃபர்ட். ஒரு விஷயம் நம்ம பண்றோம், அது சக்சஸ்ல முடியுதோ ஃபெயிலியர்ல முடியுதோ, இது பண்ணும் போது எனக்கு ஒரு நல்ல ஃபீலிங் வருது. அது ஏன்னா டோப்பமைன் ரிலீஸ் ஆகுது, நம்ம டோப்பமைன் ரிசெப்டர்ஸ் நல்லா மூளையில் இருக்கிறது நல்ல வேலை செய்து, அந்த டோப்பமைன் அங்கே லாக் ஆகும் போது நம்மளுக்கு ஓகே ஐ ஃபீல் குட், லெட் மீ ரிப்பீட் இட் அகென் irrespective ஆஃப் வாட் எவர் happens to the result. இதனால தான் we used to hunt again and again. அந்த 2 நாளில் நிறைய ஆரோஸ் எல்லாம் மிஸ் ஆயிருக்கும்ல, ஐயோ மிஸ் ஆயிருச்சேன்னு அப்செட் ஆகி அவங்கெல்லாம் திரும்பி வரல, வா ட்ரை பண்ணலாம். இது நம்மளுக்கு மிஸ் ஆனாலும் ஐ ஃபீல் குட், நம்ம ஒரு விஷயம் சேர்ந்து பண்ணோம், அதுதான் டோப்பமைனோட வேலை. அதனால தான் we have evolved for so long. When you're in pain, dopamine receptors become insensitive, stop working. So dopamine doesn't feel as good as to someone who's not in pain. So என்ன அது, இந்த வலியை கம்மி பண்ணுறதுக்காக ஆக்டிவிட்டியை நீங்கள் கம்மி பண்ணிடுறீங்க, ஃபிசியோ அப்போ பண்ணணும், எக்ஸசைஸ் அப்போ பண்ணணும். ஆனால் வலி இருக்கும் போது எக்ஸசைஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஏன் தெரியுமா? எஃபர்ட் டசன்ட் ஃபீல் குட், ஒன்லி ரிசல்ட்ஸ் ஃபீல் குட். அண்ட் இஃப் தி ஒன்லி option for result is surgery, many people are afraid, right? Even I am afraid of surgery. If given a chance, unless I am sure that surgery is the only option, I might wait for longer. Just because I am an emotional creature also, even though I know the science, it's not, I might just be afraid. True. See, human beings are நம்மளுக்கு எவ்வளவோ weaknesses இருக்குல்ல, I might be afraid. ஸோ நான் என்ன ரியலைஸ் பண்ணேன்னா, இந்த நான் சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் சயின்டிஃபிக்காக அவங்களுக்கு அதிகமாக தரணும் நம்ம, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்கள மூவ் பண்ண வைக்கணும். ஏன்னா இப்போ ஒரு நீ ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம பண்ணணும்னா கூட அந்த we don't replace the muscles, we replace only the surfaces of the knee and we give a shock absorber in the middle. So if you have to, நிறைய பேருக்கு போஸ்ட் நீ ரீப்ளேஸ்மெண்ட் ஏன் மூவ்மெண்ட் வரமாட்டேங்குதுன்னா, வலி அவங்களுக்கு இருக்காது ஆனால் நடக்க முடியலன்னுவாங்க நிறைய பேர். வலி இல்லைன்னா முட்டி நல்லா இருக்குன்னு அர்த்தம். நடக்க முடியாததுக்கு ரீசன் வந்து கோர் ஸ்ட்ராங்காக இல்லை, க்ளூட்ஸ் அப்படியே ஃபுல்லாக வத்திட்டு இருக்கோம். க்ளூட்ஸ் இல்லைன்னா உட்கார்ந்த பொசிஷன்லேருந்து எழும்ப முடியாது. முரளி பயங்கர கஷ்டம் தெரியுமா க்ளூட்ஸ் இல்லைன்னா. So you see, which 60-year-old man has an ass today? You tell me. We don't. So standing up will be difficult. சரியா? ஸோ நான் என்ன ரியலைஸ் பண்ணேன்னா, சர்ஜரிக்கு நம்ம அவங்கள ப்ரெப் பண்ணணும்னா கூட அவங்க மசில்ஸ் பெருசாக இருந்துச்சுன்னா, நல்ல ஃபங்க்ஷனலாக இருந்துச்சுன்னா என் ரிசல்ட் பெட்டராக இருக்கும். அண்ட் கமான் மேன், ஹியூமன் பீயிங்ஸாக. ஸோ எங்கள் அப்பாவுக்கு ஒரு கொஞ்சம் செஸ்ட் பெயின் எபிசோடு வந்துச்சு 3 இயர்ஸுக்கு முன்னால். இப்போ ரொம்ப நல்லா இருக்கார். சட்டுன்னு அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போன அப்புறம் டாக்டர் சுந்தர்ன்னு காவேரியில் இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் மைன், அவர் தான் பார்த்தாரு. அந்த டைமில் அவர் பார்த்துட்டு ஆன்ஜியோ பண்ணிவிட்டு, டாக்டர் சந்தோஷ் அப்பாவுக்கு 2 பிளாக் இருக்குது, ஸ்டென்ட் போடணுன்னாங்க. இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் டு டிசைட். வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா நானே கேட்டேன். ஸ்டென்ட்டுக்கே ஓகே. ஸோ அங்கே ஐ அண்டர்ஸ்டுட் த பெயின் ஆஃப் எவ்ரி அதர் பர்சன் மேன், பிகாஸ் இட்ஸ் ஸ்கேரி டு பி கட் ஓப்பன். இட் வாஸ் ஸ்கேரி ஃபார் மீ இட் செல்ஃப். எங்கள் அப்பாவோட இருதயத்துக்குள்ளே போய் ஒரு ஸ்டென்ட் போடுறாங்க. நானே கிட்ட வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா, வேறு ஏதாவது மாத்திரை இருக்கா? அவர் சொன்னார், இல்லை சந்தோஷ், இதுதான் நம்ம பண்ணணும். It was, I was afraid, but I had to be courageous.
I was shuddering inside. But I had to be courageous and say, okay, let's do it. Okay? I don't think it's easy for those without a medical background to be courageous like this. ஏன்னா எனக்கு இன்ஃபர்மேஷன் எவிடன்ஸ் கரேஜ் கொடுத்துச்சு, மற்றவங்களுக்கு எப்படி? ஸோ இதனால நான் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் வாட் ஆர் தி நியூ திங்ஸ் விச் ஆர் கம்மிங் அப், அண்ட் தென் ஐ சா திஸ் ரீஜெனரேட்டிவ் ஆர்த்தோபீடிக்ஸ். ஓகே. அண்ட் இட் சேஞ்ச்ட் மை மைண்ட். ஸோ ரீஜெனரேட்டிவ் ஆர்த்தோபீடிக்ஸ் இல்லை ரீஜெனரேட்டிவ் மெடிசின்னா என்னன்னா, நம்மளுக்கு எதுக்கு நம்மளோட ஒரு ஜாயிண்ட் வந்து தேஞ்சு போகுது, ஏன் தேஞ்சு போகுதுன்னா, ஸோ முட்டி தேஞ்சு போகுதுன்னா முட்டியில் இருக்க கார்டிலேஜ் குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். டெய்லி வி ஆர் பில்டிங் கார்டிலேஜ் அண்ட் லூசிங் கார்டிலேஜ். இட்ஸ் நாட் தட் வி ஸ்டார்டட் லூசிங் கார்டிலேஜ் at 40. You start losing cartilage when you start walking. A child loses cartilage, but its stem cells and regenerative systems are so good that it produces more. We lose red blood cells every day. Why doesn't everybody have anemia? Because our bone marrow produces red blood cells every day more than we lose. So it's always a cycle. Age aanaprom production reduces a little bit. Degeneration increases, especially exercise பண்ணல, கரெக்டாக நம்ம சாப்பிடலை, கரெக்டாக நம்ம தூங்கலை, வெயிலில் நிற்கலை, நம்ம ஃபாஸ்டிங் பண்ணல, நம்ம தண்ணி குடிக்கலை, நம்ம மெடிடேஷன் பண்ணல, நம்ம யோகா பண்ணல, நம்ம ப்ரீதிங்கில் ஃபோக்கஸ் பண்ணல, நம்ம ஃப்ரெண்ட்ஸோடெல்லாம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணல. சாரி, இது எல்லாமே பண்ணணும். ஹியூமன் பீயிங்ஸாக இது எல்லாமே பண்ணணும். கடல் பக்கத்தில் போய் நிற்கணும். நிறைய விஷயம் இருக்குது. இது எல்லாம் நம்ம பண்ணாததுனால நம்ம சிஸ்டம்ஸே பயங்கர கன்ஃபியூஸ்டாக இருக்குது. அதை திரும்பி எப்படி நம்ம கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வர்றது? ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணாததுனால இதுங்களோட முக்கியத்துவம் என்னன்னு நம்மளுக்கு தெரியறதில்ல. ஸோ சரி, வலி இருந்தால் பரவாயில்ல, நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், அண்ட் இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம லைஃப்லேருந்து போயிடுது. ஸோ நம்ம மெயின் ஆர்கன்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருது. அண்ட் இந்த 5 வருஷம் நீங்கள் அந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாமல் உட்காந்துட்டே இருந்த டைம்லையே நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா 10 கிலோ வெயிட் போட்டிருப்பீங்க. உங்கள் மசில் வந்து லாஸ் ஆகிருக்கும், எலும்பு ஆஸ்டியோபரோசிஸ் வந்திருக்கும், ஷோல்டரில் ஒரு ஃப்ரோசன் ஷோல்டர் வந்திருக்கும், தொப்பை பெருசாக இருக்கும், பிபி வந்துட்டுருக்கோம், டயபெட்டிஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ அவங்கள எப்படி நம்ம மூவ் பண்ண வைக்கிறது? அது ரீஜெனரேட்டிவ் மெடிசன், ரீஜெனரேட்டிவ் ஆர்த்தோபீடிக்ஸ். உங்கள் ரத்தத்தில் இருக்க செல்ஸு, உங்கள் எலும்புக்குள்ளே இருக்க செல்ஸு, உங்கள் ஃபேட்டில் இருக்க செல்ஸ், இதுங்க எல்லாத்துலேயுமே ரத்தத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்டெம் செல்ஸ் இல்லை. ஆனால் ஸ்டெம் செல்ஸை நம்ம பாடியில் ஸ்டிமுலேட் பண்ணுற சில க்ரோத் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதுங்க எல்லாமே பிளேட்லெட்ஸில் இருக்குது. இப்போ உங்கள் ரத்தத்தை எடுத்தோம்னா அது ரெட் கலராக இருக்கும்ல. ஏன் ரெட் கலரில் இருக்குது? ஏன்னா ரெட் பிளட் செல்ஸு. அந்த ரெட் பிளட் செல்ஸை நம்ம உருவி எடுத்துட்டோம்னா அது வந்து கோல்டு கலரில் இருக்கும். அதுதான் பிளாஸ்மா. ஸோ இதை பார்க்குறவங்க இம்மீடியட்டாக இப்போது ஃபோனில் கலர் ஆஃப் பிளாஸ்மா இன்னும் போட்டால் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கோல்டு. அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே யூ நோ தட் தெர் ஆர் ஹீலிங் செல்ஸ் இன் இட். ஸோ நம்ம ரெட் பிளட் செல்ஸ் வந்து ஆக்சிஜனுக்கு, அதை நம்ம எடுத்துட்டோம்னா ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்கும், பிளேட்லெட்ஸ் இருக்கும். பிளேட்லெட்ஸோட வேலை வந்து எல்லாரும் கிளாட்டிங்னு தான் நினச்சிட்ருக்கோம். பட் கிளாட்டிங் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஹீலிங்ன்றது எல்லாம் மறந்துடுறோம். சின்ன வயசில் அடிப்படும் போது ரத்தம் இன்னும் ஓடுதான் தானே கேட்டாங்க அம்மா. கிளாட் ஆயிடுச்சுன்னா சரி போய் உட்காரு ஒரு இடத்துல. பிகாஸ் பயாலஜிக்கலி வி நோ கிளாட்டிங் மீன்ஸ் blood has stopped, which means it will heal. அந்த கிளாட்ல பிளேட்லெட்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த பிளேட்லெட்ஸ் ஆக்டிவேட் உடஞ்சாதான் ரத்தம் கிளாட் ஆகும். கோஆகுலேஷன் கேஸ்கேட், அது பேர் கிளாட்டிங்கோட கேஸ்கேடு. பிளட் கிளாட் ஆச்சுனாலே ரெண்டாவது விஷயம், ஏன் ஹீல் ஆகுது, ஏன் கிளாட் ஆகி கருப்பாகி தோல் வருதுன்னா, பிளேட்லெட்ஸ் உடையும் போது அதுலேருந்து க்ரோத் ஃபேக்டர்ஸ்னு வெளியில் வரும். தீஸ் ஆர் சம் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் அதுலேருந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி மீடியேட்டர்ஸ் ப்ரோட்டீன்ஸும் வரும். ஸோ இது வந்து அந்த ஏரியாவை க்ரோத்துக்கு கண்டியூசிவ் ஆக்கும். ஓகே. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா, லேப்லேயே நாங்கள் ரெட் பிளட் செல்ஸ் எடுத்துடுறோம். ஒயிட் பிளட் செல்ஸ் எவ்வளோ வைக்கணுமோ அவ்வளோ மட்டும் வைக்கிறோம்.
நிறைய பிளேட்லெட்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணி அதை ஆக்டிவேட் பண்ணிட்டு எங்கெங்க இன்ஜுரி இருக்கோ அது ஹைப்ரிட்டாக வி டூ இட். ஸோ நான் என்ன பண்ணுறதுன்னா, ஐ யூஸ் 3 ways டு go inside your body without actually cutting you open completely till that point. So எதுக்கு சில சர்ஜரிஸ், இதே நான் ஓப்பன் சர்ஜரி நான் பண்ணேன்னா ஐ காண்ட் அலோவ் யூ டு பி திஸ் ஃப்ரீ. But when I'm not cutting open your normal tissue to reach a diseased place, you have a lot of advantages, no? We are only changing the disease, no? You don't have to wait for your normal tissues to heal, இல்ல? வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, இல்ல? ஸோ இதில் நாங்கள் அந்த ஹைப்ரிட்னும் போது ஐ யூஸ் அன் எக்ஸ்டர்னல் அல்ட்ராசவுண்ட் விஷுவலைசர் ஆர் அ ப்ரோப் ஆர் அ கேமரா. இதில் வந்து எப்படின்னா நம்ம சாதாரண அல்ட்ராசவுண்டு மாதிரியே தான், பட் மஸ்குலோஸ்கெலிட்டலுக்குன்னு இப்போது வேறு வேறு ப்ரோப்ஸ் வந்திருக்கு. ஸோ சிலதில் பயங்கர கிளியராக தோல்லேருந்து எலும்பு வரைக்கும் எல்லாமே தெரியும். ஃபேஷியா எங்கே இருக்குது, மசில் எங்கே இருக்குது, ரத்த குழாய் எங்கே போகுது, நர்வ் எங்கே போகுது. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சால் அதுங்களை நம்ம மிஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஏரியாவுக்கு போகலாம். அதோடு சேர்ந்து ஃப்ளூரோஸ்கோப்பின்னு ஒன்று இருக்குது, அது வந்து லைவ் எக்ஸ்ரேஸ், அதில் நம்ம எலும்புங்க எங்கெங்கே இருக்குதுன்னு தெரியும். அண்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக எங்களுக்கு என்ன ஒரு கிரேட் அட்வான்டேஜ் வந்திருக்குன்னா, ஸோ எல்லாருக்கும் ஆர்த்ரோஸ்கோப்புனா என்னன்னு தெரியும், அது வந்து உள்ள கேமரா போடுறது. இப்போது கம்பெனிஸில் ஆர்த்ரோஸ்கோப் வந்து 0.8 mm 1 centimeterக்கு நம்ம வெட்டணும். இப்போ அதை விட சின்ன ஸ்கோப்ஸ் எல்லாம் வந்துருச்சு, ஸ்மாலர் ஸ்கோப்ஸ். ஸோ நம்ம விஷுவலைஸ் மட்டும் பண்ணி எந்த இடத்துலையாவது நம்ம ஒரு ஜெல் மட்டும் உள்ளே போடணும். இதையே நாங்கள் ஒரு க்ளூ மாதிரி போட்டு மெனிஸ்கஸ் எல்லாம் டேர் ஆச்சுன்னா அந்த கேப்பில் நாங்கள் போட்டுவிடுவோம். ஸோ அதுக்கு நார்மல் கன்வென்ஷனல் ஆர்த்ரோஸ்கோப்பி மாதிரி பெரிய ஸ்கோப் நம்ம போடணும்னு அவசியம் இல்லை. இப்போது சின்ன ஸ்கோப்ஸே வந்துருச்சு, அது நம்ம லோக்கல்லையே பண்ண முடியுது. ஏன்னா ரொம்ப சின்னதாக வெட்டணும், கொஞ்சம் செடேஷன் நம்ம கொடுத்துட்டு நம்ம லோக்கல்லையே வச்சு உள்ளே பார்த்து ஏதாவது நம்ம வாஷ் பண்ணோன்னா எல்லாமே பண்ணிடலாம். ஸோ நார்மலான டிஷ்யூ எதுவுமே நாங்கள் வெட்டுறதில்ல. ஸோ ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ்க்கு இது பயங்கரமான விஷயம். ஏன்னா உங்கள் மசிலை நான் டச் பண்ணனா கோச்சிக்குது இல்லை, மசிலை நான் நிறைய பார்த்துட்டேன். See, when I cut the muscle, it refuses to, it's almost like it is disrespected மாதிரி. நான் திரும்பி அந்த சைஸுக்கு வர மாட்டேன்னு அது, யூ ட்ரீட்டட் மீ பேட்லி. ஸோ அதை எப்படி வெட்டாமல் நம்ம சரி பண்ணுறதுன்னு நானும் யோசிச்சு இந்த 3 அல்ட்ராசவுண்ட், ஃப்ளூரோஸ்கோப்பி எலும்புக்கு, அல்ட்ராசவுண்டு தோல்லேருந்து எலும்பு வரைக்கும், ஆர்த்ரோஸ்கோப் வந்து ஏதாவது நம்மளுக்கு தெரியலன்னா, இந்த 3 விஷயத்தை வச்சு யூ கேன் ரீச் ஆல்மோஸ்ட் எனி பார்ட் ஆஃப் த பாடி. ஓகே, we can even reach into the discs in the neck. Yeah, so this is what I do this and knee replacements. Yeah, I love everything about the knee. Everything about the knee. இல்லை, இன்ஃபேக்ட் வந்து இதை தவிர வந்து ஒன் ஆஃப் அ கிளைண்ட் கேம் இன் லோவர் பேக் இஷ்யூ அப்படின்னு வந்தாங்க. தென் டாக்டர் ஃபிகர்ட் அவுட் அப்பர் ஸ்பைனில் இன்ஜுரி இருந்ததுன்னு. தென் he did a conservative procedure like what he said, and the person started squatting again. என்னை பொறுத்த வரைக்கும் that was like a miraculous change. So what you have done to the sports community is like amazing. See, when I'm talking about it, I'm getting goosebumps. So as a sports person, ஒரு இன்ஜுரி ஆச்சுன்னா எவ்வளோ நாள் வெளில உட்காரணும், அண்ட் இப்போ அந்த மசிலை யாராவது கட் பண்ணாங்கன்னா அந்த மசிலோட ஸ்ட்ரென்த்து திரும்ப வருமா வராதா, அதோட ஆக்டிவேஷன் வருமா வராதா? இல்லை, நான் உங்களுக்கு சீரியஸாக சொல்கிறேன்னு, எஸ்பெஷலி we need equality. நான் எல்லாருக்கிட்டையும் என்ன தெரியுமா சொல்கிறது, ஒரு ஹியூமன் பீயிங்காக எப்போ நம்மளோட வாழ்க்கை நிறைய நாள் நம்ம வாழ்கிறத நம்மளே கம்மி பண்ணிக்கிறோம் தெரியுமா? மனுஷாளுக்கு 3 விஷயம்தான் கரெக்டாக பண்ணணும். நம்மளுக்கு பிடிக்காததை நம்ம கிட்டேருந்து தள்ளுற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கணும், பிடிச்சதை இழுத்துக்கணும் நம்ம கிட்ட. இது 2 பண்ணும்போது கீழே விழக்கூடாது. இவ்வளோதான் பேசிக்கா நீங்க ஃபார்முலா நீங்க பாத்தீங்கன்னா. ஸோ 3வது விஷயத்துக்கு பேலன்ஸ் இருக்கணும். இந்த சைடு கம்மியா இந்த சைடு கம்மியா இருந்தா எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணாலும் விழுவோம். இந்த சைடு நான் வெட்டிட்டு இந்த சைடை நான் வெட்டலைன்னா என்ன இருந்தாலும் 95% ஆஃப் ஒர்க் பண்ணும் போது இது அவ்வளவா தெரியாது. பட் யூ கைஸ் ஹேவ் டு பி அட் யுவர் 100%, right?
எஸ் My tennis players have to serve at 180 miles per hour. 160 is not good. Pace bowlers have to bowl at 140 plus. 125 is not good. For them, it is important. For them, it is important. It's very, very important. You have to respect soft tissue. If you don't respect soft tissue, it's something ungodly about it. எஸ் வெரி வெரி ட்ரூ. சி அதாவது இந்த இஃப் யூ ஆர் இன் டு அ ஸ்போர்ட், நீங்கள் பேசுகிறது ஒன்று வந்து அப்படியே தலையில் சுற்றில சாணி அடிக்கிற மாதிரி இருக்கும். தட்ஸ் த ரியல் ஃபேக்ட். ஏன்னா சி ஐ ஹேட் அ செஸ்ட் இன்ஜுரி. ஐ வாஸ் ப்ரெஸ்ஸிங் 190 kgs on bench press when I tore my chest. இப்போது the highest I have gone back after 10 years of that is 130 kg bench press. அதுவும் ஏன் அப்படின்னா எந்த சைடு இன்ஜுரி ஆச்சோ அந்த சைடு நவுரில் 130க்கு மேலே, whereas the other side still has in tank. So on the equality we can change it. Trust me, we can change it. I'm gonna sit with you. We can change it. Yes. That's something you can change it. Yes. So I'm already excited about it. எஸ் மக்களே, இதை பற்றி நம்ம தனியாக ஒரு செக்மெண்ட்டை போடுவோம். ஸோ எஸ் டாக்டர். ஸோ இப்போது கம்மிங் இன் டு த ஸ்போர்ட், ஓகேவா? ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் அ ப்ரீஃப். அதாவது வந்து when it comes to எஸ்பெஷலி எங்களோட ஸ்போர்ட், பாடி பில்டிங்காக இருக்கட்டும், பவர் லிஃப்டிங்காக இருக்கட்டும், ஸ்ட்ராங் மேனாக இருக்கட்டும், it is looked down because of one thing, that is steroids. Okay, என்னோட லைஃப்பில் ஐ ஹவ் டன் லாட் ஆஃப் ஸ்டீராய்ட்ஸ், ஓகேவா? அண்ட் ஐ டோன்ட் ரிக்ரெட் இட் ஈவன் அ பிட். எனக்கு ஆல்மோஸ்ட் 40 ஆக போகுது. மண்டை இன்னும் சொட்டையாகல, இன்னும் ஸ்ட்ராங்காக லிஃப்ட் பண்ணிகிட்ருக்கேன். மை ஹெல்த் இஸ் குட், மை ஸ்கின் இஸ் குட். எல்லாமே நல்லா இருக்கிறதுக்கு காரணம் ஐ ஹேட் அ பேசிக் லேர்னிங் ஆஃப் ஓகே, நம்ம பாடிக்கு இது உள்ளே போச்சுன்னா என்னென்ன டேஞ்சர்ஸ் கொடுக்கும், என்ன பண்ணால் நம்ம சேஃபாக இருந்துக்கலாம். பட் இன்னைக்கு சொசைட்டியில் ஐம் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின் பிகாஸ் யூ ஆர் ஆல்வேஸ் டிரான்ஸ்பரண்ட் அண்ட் ஓப்பன் உங்களோட சோஷியல் மீடியாவில். ஸோ ஐ நோ ஐ கேன் டிஸ்கஸ் திஸ் ஃப்ரீலி வித் யூ. ஐ எம் நாட் ஃபார் யூசேஜ் ஆஃப் ஸ்டெராய்ட், பட் இஃப் யூ ஆர் யூஸிங் யூ ஹாவ் டு பி சேஃப். இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் என்ன ஆகுறாங்க அப்படின்னா, லைக் ஏதாவது ஒரு பொருள் யூஸ் பண்ணும்போது அது ஏதாவது சைடு எஃபெக்ட் கொடுத்துச்சுன்னா, ஓகே இதனால் சைடு எஃபெக்ட் இருக்குது, ஐ ஹாவ் டு கண்ட்ரோல்னு தெரியும். இன்றைக்கி ஒரு புதுசாக ஒருத்தன் வந்து ஜிம்முக்கு போகிறான் அப்படின்னா, எனக்கு வந்து நான் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கும்போது ப்ரோட்டீன் குடித்தா நான் பயங்கர மான்ஸ்டர் ஆகிடுவேன். தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் தாட். அப்புறம் ஒர்க் அவுட்டுக்கு நடுவில் கலராக அமினோ ஆசிட் குடித்தா இன்னும் பயங்கர மான்ஸ்டர் ஆகிடுவேன். அப்புறம் தென் ஐ ரியலைஸ்ட் ஓகே தேர் ஆர் ஸ்டீராய்ட்ஸ், பட் இட் கேம் வித் ரிஸ்க்ஸ். ஐ அண்டர்ஸ்டுட். இன்றைக்கி என்னென்னா, ஒரு புது பசங்க உள்ள ஜிம்முக்கு போகும்போது தெர் ஆர் குட் கோச்சஸ் அண்ட் தெர் ஆர் பேட் கோச்சஸ், அண்ட் பேட் கோச்சஸ் ஆர் பாப்புலர். ஏன்னா அவர் போன உடனே ஒரு 4-5 மருந்து கொடுப்பாரு, அதை போட்ட உடனே ஒர்க் அவுட் பண்ணுறோமோ இல்லையோ அப்படி புசுன்னு ஆகிடும். பட் ஐ see a lot of youngsters suffering because அந்த நாலேஜ் இல்லை, அண்ட் எதனால் சைடு எஃபெக்ட் வந்துச்சுன்னே அவனுக்கு தெரியல. ஸோ த சொசைட்டி இஸ் கெட்டிங் ஷேட்டர்ட். அண்ட் இன்ஃபேக்ட் வந்து நீங்களும் ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க லைக் ஜோ லிண்டரோட இதை பற்றி, லைக் அனியூரிசம். எனக்கெல்லாம் எப்படி தெரியுமா மெசேஜ் வந்தது? சே தட் ஹி யூஸ்ட் திஸ் காம்பவுண்ட் அண்ட் ஹி டைட், டெல் தெம் தட் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஸ்டெராய்ட்ஸ். எப்பா எனக்கு தெரியாதுப்பா, அவருக்கு என்ன அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கோ அதுதான் சொல்ல முடியும். ஸோ அந்த அளவுக்கு there is one side that is hating it and one side that is propagating the improper abuse. There is a thin line. There is use and abuse. அந்த லைனை தாண்டினாலே அது அப்யூஸ் தான். இவ்வளோ தூரம் தாண்டினாலும் சரி, இத்தினூண்டு தாண்டினாலும் சரி, you are doing so much damage than the benefit. ஸோ இந்த ஸ்டீராய்ட்ஸை பற்றி what is your overall opinion, and இதை பற்றி if you want to tell something to the youngsters, what would you say? இது ரொம்ப நல்ல கேள்வி. ஆக்சுவலாக இன்னைக்கு கிளினிக்கில் என்ன நடந்துச்சுன்னா, a 24-year-old boy, he came to me with an issue of gynecomastia. சரியா? ரொம்ப காமனான இஷ்யூ இப்போது. அண்ட் he was not obese. குண்டாலாம் இல்லை. ஏன் தம்பி ரொம்ப குண்டாக இருந்து இப்போ கம்மியானியா வெயிட்டு, அதனால உனக்கு இது பிரச்சனை? he told me a shocking thing. சார், நான் 17 வயசில் ஒர்க் அவுட் ஆரம்பிக்கும் போது ஸ்டிராய்டு சைக்கிள் எடுத்தேன். யாருப்பா உனக்கு என் முகத்தை பார்த்துட்டு இல்லை, அவனே கொஞ்சம் அப்செட். சார் ஏன் சார் இப்படி பார்க்குறீங்க? இல்லை யார் உனக்கு ஸ்டிராய்டு எடுக்க சொன்னது, எதுக்கு எடுத்தேன்னா, யூ நோ தி ஆன்சர். இது எடுத்தால் ஈஸியாக வந்துடும்னு
எல்லாம் சொன்னாங்க சார், அதனால நான் எடுத்துட்டேன்னா. அவன்கிட்ட கேட்டேன், இது எடுத்தா என்ன தெரியுமா உனக்கு ஈஸியாக வரும்? இன்ஃபர்டிலிட்டி, டெஸ்டிகுலர் கேன்சர், ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ், ஸ்ட்ரோக், கார்டியாக் ப்ராப்ளம்ஸ், இதெல்லாம் உனக்கு ஈஸியாக வரும். பாடி டெவலப் பண்ணணுன்னா எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக உன்னால் சாப்பிட முடியுமோ நீ சாப்பிட்றியா? எவ்வளோ நேரத்துக்கு உன்னால் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ண முடியுமோ மேக்ஸ் ரெப்ஸு கம்மி ரெஸ்ட் எடுத்து நீ 3 மாதத்துக்கு பண்ணிட்டோம், உனக்கு வளரலையா? அப்போ நீ பர்ஃபார்மன்ஸ் என்ஹான்சர்ஸ் எடுக்கிறன்னா உனக்கு growth கரெக்டாக நடக்கும். அங்கே தான் பிரச்சனை. ஃபிசிக்கல் ஃபுட்டையும் லேபரையும் மேக்சிமம்ல பண்ணிட்டு அதை எக்ஸ்பொனென்ஷியலாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இதை ஒரு ட்ராப்பாக யூஸ் பண்ணணும். அப்போதான் யூ கேன் யூஸ் இட் ஃபார் அ லாங் டேர்ம். இப்போ என்ன தெரியுமா நடக்குது? இது மேக்சிமம் போட்டுட்டு இதை எவ்வளோ மினிமம் பண்ணி நம்ம பாடியை எடுத்துட்டு வரலான்னு பார்க்குறாங்க. And that's a big problem. That's a big problem because when hormones நம்ம நார்மலாக இருக்கவங்க எடுக்கும் போது நீ நார்மலாக இருக்க உன்னோட மூளை கிட்ட சம்திங் இஸ் ராங் வித் யூன்னு சொல்கிற. இட்ஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். அண்ட் யாராவது நான் டெஸ்டோஸ்டிரான் எடுத்தா என் டெஸ்டோஸ்டிரான் மட்டும் மாறுதுன்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் டெஸ்டோஸ்டிரான் எடுக்கும் போது உங்கள் இன்சுலின் மாறும், குளூக்ககான் மாறும், தைராய்டு ஹார்மோன்ஸ் மாறும், உங்கள் கார்டிசால் லெவல்ஸ் மாறும், எல்லாமே மாறும் உங்களுக்கு. FSH லெவல்ஸ், ஈஸ்ட்ரோஜன் லெவல்ஸ், இட்ஸ் அ சைக்கிள். இட்ஸ் அ சைக்கிள். ஸோ நீங்கள் டெஸ்டோஸ்டிரான் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஒரு விஷயம் எல்லாருமே புரிஞ்சிக்க வேண்டியது, உங்கள் லெவல்ஸ் ப்ரீயா எவ்வளோ இருந்துச்சுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் அது கூட 3, தட் இஸ் ஒரு பேனல் இருக்கு. அட்லீஸ்ட் மினிமம் நீங்கள் பண்ணிக்க வேண்டியது ஃப்ரீ டெஸ்டோஸ்டிரான், டோட்டல் டெஸ்டோஸ்டிரான், பயோ அவைலபிள் டெஸ்டோஸ்டிரான்னு ஒன்று இருக்கு. அது என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம உடம்புல எல்லாம் நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா 2 டெஸ்டோஸ்டிரான் இருக்கு, ஃப்ரீ அண்ட் பவுண்டு. ஸோ இந்த பவுண்டு ஃபார்ம்லேயே 2 ப்ரோட்டீன்ஸில் அது பைண்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்டோஸ்டிரான் ஓட 2% என்னமோ, சாரி, டோட்டல் டெஸ்டோஸ்டிரானோட 2%க்கு மேலே பவுண்ட் உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்துச்சுனாலே அது நார்மல். ஸோ அந்த பவுண்டு டெஸ்டோஸ்டிரானில் செக்ஸ் ஹார்மோன் பைண்டிங் குளோபுலின்ல தான் மோஸ்ட் பவுண்டாக இருக்கும். பயோ அவைலபிள்னு ஒன்று இருக்குது, அது ஆல்புமினோட பவுண்டாக இருக்கும். சரியா? ஸோ நீங்கள் ஒரு டெஸ்டோஸ்டிரான்னு எடுக்கும் போது இந்த 3 லெவல்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியணும். இதை தவிர உங்கள் இன்சுலின் லெவல்ஸும் உங்கள் தைராய்டு லெவல்ஸும் பார்த்தே ஆகணும். நான் FSH, LH, ப்ரோலாக்டின், கார்டிசால் எல்லாமே பார்ப்பேன். ஏன்னா நீங்கள் ஒரு ஹார்மோன் எடுக்கும் போது உங்கள் ஹைப்போதலாமிக் பிட்யூட்டரி ஆக்சிஸ் அஃபெக்ட் ஆகும். இட்ஸ் லைக் அ டாமினோஸ். நடுவுலேருந்து டெஸ்டோஸ்டிரான் மேலே ஈஸ்ட்ரோஜனுக்கு ஒரு கை, ப்ரோலாக்டினுக்கு ஒரு கை, இன்சுலினுக்கு ஒரு கை, எல்லா ஹார்மோன்ஸுமே ஆர் இன்டர் ரிலேட்டட். நீங்கள் ஒன்றுத்தை தட்டிட்டு மற்றதெல்லாம் தடுக்காதுன்னு நினைக்கவே முடியாது. ஒரு டாமினோ எஃபெக்ட் மாதிரி போகும். அண்ட் அதை தவிர ரத்தம் கட்டோன்றது எல்லாருக்கும் தெரியணும். யுவர் பிளட் பிகம்ஸ் திக்கர். செகண்ட், யுவர் இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸ் இன்க்ரீஸ். ஸோ இது எல்லாமே நான் ஃபுல்லாக 12 மந்த்ஸுக்கு கண்டினியூஸ் எல்லாம் நான் பண்ணுவேன்னா இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ். அண்ட் மேக்ஸிமம் ஃபிசிக்கல் எஃபர்ட் போடாமல் இது நீங்கள் ஸ்டார்ட்டே பண்ணக்கூடாது. பிகாஸ் தேங்க்ஸ் டு who I am now, I have an opportunity to talk to bodybuilders and peak performers in lots of sports. And I talk to bodybuilders who have done steroids from a young age, today who are 75 and ripped. You know what the secret is? They always worked hardest. And when they didn't get gains, then they started adding stuff. They didn't add stuff as much as possible and then increasing their gains. Now this is happening and this is causing a lot of problems because you are screwing up your entire hormonal system. True, very true. Yeah, so இப்போ ஆக்சுவலி like one of my previous guests I was talking about stimulants, especially this amphetamine. யாரு? ரஜீவா?
இல்லை டாக்டர் தினேஷ். ஓகே, ஸோ இந்த எம்ஃபென்டர்மின் பற்றி பேசும்போது ஐ ஹவ் சீன் கேசஸ் வேர் பீப்புள் கெட் அடிக்டட் டு திஸ். அந்த எபிசோடு போட்டதுக்கப்புறம் ஐ காட் ஸோ மெனி மெசேஜஸ், தேங்க்யூ ஃபார் டாக்கிங், ஐ வாஸ் ஆல்சோ ஆன் அடிக்ஷன், நான் என்ன பண்ணணும், எங்கே போகணும். தென் ஐ செட் ஃபைண்ட் அ குட் சைக்காட்ரிஸ்ட், டாக் டு ஹிம், யூ நீட் ப்ரொஃபஷனல் ஹெல்ப் அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு வாட் பீப்புள் திங்க் டுடே இஸ் பாடி பில்டர்ஸ் அண்ட் அதர் ஸ்போர்ட்ஸ் பீப்புள் அப்யூஸ் ஆன் ஸ்டீராய்ட்ஸுன்றது ஒரு பக்கம் இருக்கிறது போக, பீப்புள் ஆர் டேக்கிங் ஓவர் டோஸ் ஆஃப் ஸ்டிமுலன்ட்ஸ், வேர் அந்த ஸ்டிமுலன்ட்ஸ் இல்லைன்னா எழுந்து நிற்க கூட முடியல. ஸோ இஃப் யூ ஆர் ஹேவிங் அ பீக் பர்ஃபார்மிங் கிளைண்ட் லைக் யூ செட், எந்த ஸ்போர்ட்டாக வேணால் இருக்கட்டும், வாட் வுட் பி your recommendation of a stimulant, let's say pre-activity? I'm talking only about the legal natural stuff. உடனே நான் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு உடனே மக்கள்லாம் இவர் ஏதோ ஒரு ஸ்டெராய்டோட பேரை கேட்குறாருலாம் இல்லை. நேச்சுரலாக அக்கரிங் ஃபுட்டில் எதை அவங்களோட பீக் ஆக்டிவிட்டிக்கு முன்னாடி யூ வுட் ரெக்கமெண்ட்? Salt, magnesium and antioxidants, some caffeine. I think this is, see, you should all understand one thing. There is dyed protein which is there on your plate and something called plasma levels of protein. நீங்க ஹை குவாலிட்டி புரோட்டீன் எடுக்கும் போது உங்க பிளாஸ்மா லெவல்ஸ் ஆஃப் லியூசின், மித்தியோனைன், சிஸ்டின் எல்லாமே 16 ஹவர்லேருந்து 24 மணி நேரத்துக்கு ஒரே ஹையில் இருக்குன்னு ரிசர்ச்சில் இப்போ ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் ப்ரோட்டீன் நீங்கள் பிஃபோர் மீல் எடுக்கிறீங்க, ஆஃப்டர் மீல் எடுக்கிறீங்கன்னா அது உங்களோட டெய்லி ஓவரால் கண்டென்ட்டுக்கு 200 கிராம் எடுக்கணும்னா நான் இப்படி சாப்பிடணும். இது நீங்கள் இப்போ சாப்பிட்றதுனால உங்கள் growth அதிகமாக போகிறதுன்றது கிடையாது. நீங்கள் ஹை குவாலிட்டியாக ப்ரோட்டீன் எடுக்கிறீங்கன்னா பிளாஸ்மா லெவல்ஸில் உங்களுக்கு நிறைய நேரத்துக்கே ஹையாக இருக்கும். சரியா? இது நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போது ஸ்டிமுலன்ஸில் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, வி ஆர் கிவிங் அப் 2 things which are under important brain control. சரியா? தட் இஸ் த பேராசிம்பத்தட்டிக் சிஸ்டம். அது என்னன்றது நம்ம பார்க்க வேண்டாம். ஸோ வாட் ஆர் த திங்ஸ் விச் அவர் பாடி டோட்டலி கண்ட்ரோல்ஸ்? அவர் டெம்பரேச்சர் அண்ட் அவர் ஹார்ட் ரேட். நம்ம மூச்சு எடுக்கிறது கூட நம்ம வேணும்னா அதிகமாக எடுத்துக்கலாம், நம்ம மறந்துடும் போது அதே ஆட்டோமேட்டிக்காக மூச்சு எடுத்துக்குது இல்லை. ஆனால் நம்ம ஹார்ட் ரேட் வந்து நம்ம ஓடும் போது இன்க்ரீஸ் ஆகுது, நம்ம ரெஸ்ட் எடுக்கும் போது கம்மி ஆகுது. ஸ்டிமுலன்ட்ஸ் எடுக்கும் போது we give up control for both our body's temperature control. ஏன்னா most of the stimulants work by increasing our body temperature. So thermogenesis, அந்த எஃபிட்ரான்னு ஒரு ஸ்டிமுலண்ட் இருக்கு தெரியுமா, இஸ் வெரி பாப்புலர். டிஎன்பின்னு ஒன்று இருக்கு. people have dropped dead because of DNP. Yes, because it increases your core body temperature. Yes, you are burning fat, I'm very happy. For who is going to watch you in the grave? Who is going to watch you in the grave? So நீங்க ஸ்டிமுலன்ட்ஸ் எடுக்கும் போது just remember this, you are giving up control of your brain, you are giving up control of your brain neuronally controlling your heart rate so that it doesn't screw up, and you are also letting go of your temperature control. Because only when you eat protein, only when you exercise, only when you strength train, only when you have low fat, high muscle mass, your body temperature is supposed to increase a little bit. Yes. Without all this, metabolic-ஆ நீங்க பயங்கர கன்ஃபியூஸ்டான ஒரு ஃபிசிக்கல் செல்ஃபில் மாத்திரை எடுத்து உங்கள் ஹார்ட் ரேட்டையும் உங்கள் பாடி டெம்பரேச்சரையும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதில் வர எனர்ஜியில் உங்கள் கெப்பாசிட்டியை விட அதிகமாக எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா வாட் ஹேப்பன்ஸ்? யூ ஆர் சடனாக சாகிறதுன்றதெல்லாம் ஒரு ரேர் இவெண்ட். சி த ரீசன் வை I for one think any hormone has to be taken under the supervision of a physician. You know, நாங்கள் டெஸ்டோஸ்டீரான் கம்மியாக இருக்கவங்களுக்கு தரும்போதே we tell them there is an increased risk of strokes, increased risk of prostate cancer, there is an increased risk of embolism. There are a lot of issues in this, but this is how we will be monitoring you to mitigate those risks.
இந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்காம ஹார்மோன்ஸ் எடுக்காதீங்கப்பா. என்ன வாட் ஆர் வி டூயிங் டு மிட்டிகேட் தோஸ் ரிஸ்க்ஸ்? லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுக்கணும், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணணும், கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுக்கணும், PTINR உங்கள் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் எடுக்கணும், உங்கள் CRP எடுக்கணும், சி ரியாக்டிவ் புரோட்டீன், ESR எடுக்கணும், IL-6ன்னு ஒரு டெஸ்ட் இருக்கு, இன்டர்லியூக்கின் 6, அது ஒரு இண்டிகேட்டர் ஆஃப் இன்ஃப்ளமேஷன். இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்து எவ்வளோ இன்ஃப்ளமேஷன் இருக்குன்னு நம்ம பார்க்கணும் தம்பி. ஏன்னா சரி, உங்களை தம்பின்னு சொல்லலை, பேஷண்ட்டுக்காக நான் சொல்லிட்டேன். ஏன்னா உங்கள் உடம்பு இன்ஃப்ளமேஷனில் இருக்கும் போது உங்கள் ரத்த குழாக்கு உள்ளே இருக்க வால்ஸும் இன்ஃப்ளமேஷனில் இருக்குது. ஸோ ஏதாவது அது மேலே பட்டுச்சுன்னா கிளாட் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகம். ஸோ இந்த ஸ்டிராய்ட்ஸால் சடன் டெத் வருது, அதனால நீங்கள் எடுக்காதீங்கன்றது ஆக்சுவலாக பொய் விளம்பரம். ஸ்டிராய்ட்ஸால உங்களுக்கு கிரானிக் ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும். ஸ்டிராய்ட்ஸ் எடுத்து சடன் டெத் வருது, ஓகே, அது ஆக்சுவலாக அதுதான் ரீசனான்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்டிராய்ட்ஸ் டோன்ட் காஸ் சடன் டெத் மேன், கம் ஆன். கார்டியாக் அரெஸ்ட்ஸ் டூ, அண்ட் தெர் இஸ் you just cannot say that this is the only cause. You know, as a scientist, I refuse to believe that there is one cause for sudden death. We might be able to identify one cause. I'm sorry, we don't know everything, right? We are still learning. ஓகே, ஸோ அதை நீங்கள் ஒன் காஸ்ன்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் மற்ற விஷயத்தெல்லாம் நீங்கள் பார்க்கவே மாட்டேன்றீங்க. ஹைட்ரேஷன் எப்படி இருந்துச்சு, எலக்ட்ரோலைட்ஸ் எப்படி இருந்துச்சு, இன்ஃப்ளமேஷன் எப்படி இருந்துச்சு, அதெல்லாம் பார்க்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்ஃப்ளமேஷன் அதிகமாக இருக்கும் போது, see, I would rather put an aneurysm bursting on inflammation and stress levels and hypertension. Those things. சரியா? Testosterone supplements show reduction in abdominal aneurysms. Reduction. Okay. Some studies show testosterone supplementation for long duration reduce intracranial aneurysms. Some show increase in intracranial aneurysms. But there is no research to show that steroid intake is associated with rupturing of aneurysms. And that is the reason why I don't accept that steroids were the cause of his immediate death. Steroids could have been the cause of the hypertension he had, if any diabetes he had. And come on, man, 5% fat. You know, in India, when we were ruled by the British, the commonest cause of death was 5% body fat. Starvation. From 5, you go to 4, your organs start to shut down. 5 is the max. At 5, if you're dehydrated, there's a problem. So those are main issues. Those are main issues. See, Arnold Schwarzenegger, he was open about his use. I see him today, man. He still cycles wherever he goes. He hits the gym. So don't tell me that PEDs are the cause of his death. PEDs might have contributed. But look at the elephant in the room. Yes. Don't stay at that low body fat percentage. Very true. Don't stay at that low. Because if you don't want to stay at that low, you're not going to take that many PEDs. Because body fat is essential. ஏன் தெரியுமா, இப்போ எனக்கு 18% பாடி ஃபேட், ஏன் தெரியுமா, எனக்கு 18% இல்லை 20% இல்லை 24% பாடி ஃபேட் இருக்கு. அண்ட் நான் என் டயட்டில் நல்ல பாடி ஃபேட்ஸ் எடுக்கிறேன்னா, இப்போ நம்ம உங்களை அப்படியே ஒரு யூனிட்டாக குறைச்சிரும். யூ ஆர் மேட் அப் ஆஃப் 3 trillion செல்ஸ் இல்லையா? அதில் ஒரு ஃபங்க்ஷனிங் செல்லை எடுத்தால் அந்த செல்லுக்குள்ள ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். அங்கே தான் உங்கள் ஜெனட்டிக் மெட்டீரியல். ரைபோசோம்ஸ்ன்னு சில விஷயம் இருக்கும், அது வந்து புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு. லைசோசோம்னு ஒன்று இருக்கும், அது வந்து சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி அதை சாப்பிட்றதுக்கு. மெயினாக மைட்டோகாண்ட்ரியா. அந்த மைட்டோகாண்ட்ரியா என்ன பண்ணும்னா, நம்ம புரோட்டீன் உள்ள வருது இல்லை, நம்ம சாப்பிட்ற ஸ்டஃப் எல்லாம் செல்லுக்குள்ளே வருது இல்லை, அதை ATPயாக கன்வெர்ட் பண்ணி செல்லை வேலை செய்ய வைக்குது. செல் மெம்ப்ரேன், தி வால் ஆஃப் ஈச் ஆஃப் யுவர் செல் is made up of phospholipids. Yeah. So if you don't have enough fat, your compound walls are thin. Toxins can enter more. You might lose more salt
You can get dehydrated faster because the actual cell membrane doesn't have the amount of phospholipids it requires to be a good thick wall to let what is required in and out of the cell. So that's a bigger problem, lower body fat percentage. In fact, practical difficulties, the science part aside, when your body fat is very low, temperature control is very tough for the body. குளிர் ஜாஸ்தியாக அடிக்கும், ஹீட்டு ஜாஸ்தியாக இருக்கும். இன்ஃபேக்ட் சி வென் ஐ டிட் பாடி பில்டிங் காம்படிஷன்ஸ், ஃப்ளாட் சேர்ஸில் உட்கார கஷ்டமாக இருக்கும் பிகாஸ் யூ டோன்ட் ஹேவ் ஃபேட் இன் யுவர் ஆஸ். ஓகே, வலிக்கும். Absolutely. ஸ்டேஜ் மேலே போகும்போது when we are hitting some poses, காலை ஃபோர்ஸாக கீழே அடித்தா எலும்பு குத்தும் ஃபீட்டுக்கு அடியில். யூ நீட் தட் ஃபேட். ஸோ காம்படிஷன் சீசன் முடிஞ்ச உடனே என்னோட ப்ராசஸ் ஃபார் த நெக்ஸ்ட் 30 days இஸ் how I can get back to 9 or 10% body fat. ஏன்னா அந்த 10% வந்ததுக்கப்புறம் தான் யூ ஃபீல் ஹெல்தி. ஓகே, சி லுக்கிங் கிரேட் அட் 6 or 7% பாடி ஃபேட் அப்படின்றது இஸ் செம ஹை. அது ஓகேவா, அந்த போதை வந்து வேற லெவல். ஆனால் அதுக்கு நம்ம உள்ள பட வேண்டிய கஷ்டம், whether you are enhanced, whether you are natural or whatever it is, 6 or 7% பாடி ஃபேட்டில் ஷட்டை கட்டி போஸ்ட் பண்ணும்போது வர அட்டென்ஷன் அம்சமாக இருக்கும். பட் மற்ற நார்மல் ஆக்டிவிட்டீஸ் சரியாக தூக்கம் வராது. யூ வில் ஃபீல் டஃப். படுத்திருக்கிற சைடு, நம்ம பெட்டில் படுத்திருப்போம், ஏசி ஆன் ஆகிருக்கும், பட் பாடியோட டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இல்லை. படுத்திருக்கும் போது நம்மளோட சைடு மட்டும் இப்படி வெட்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷத்தில் அப்படியே முதுகீரமாக இருக்கா, சைடு திரும்பி படு. யூ கேனாட் ஸ்லீப் டீப். ஸோ ஒரு காம்படிஷன் வருதுன்னா அதுக்கு முன்னாடி 20 நாள் ஐ கேனாட் ஸ்லீப் டீப் பிகாஸ் மை பாடி ஃபேட் பர்சன்டேஜ் இஸ் லோ. ஸோ இது வந்து நோபடி டாக்ஸ் அவுட். எல்லாருமே வந்து ஓகே, லோ பாடி ஃபேட், இட் லுக்ஸ் செக்ஸி, 6 பேக், பீச் பாடி, எல்லாம் சூப்பர், ஒன்லி ஃபார் ஷோ ஆஃப். ஸோ எந்த பாடி பில்டர், எந்த ஒரு ஃபிசிக் அத்லீட்டும் ஹூஸ் கெட்டிங் அட் வெரி லோ பர்சன்டேஜ் பாடி ஃபேட் நம்ம போய் பேசணும் அப்படின்னா they'll be struggling inside. அந்த ஃபோட்டோ ஷூட் ஆர் அந்த காம்படிஷன் முடிஞ்ச நெக்ஸ்ட் 10 days, why do some people binge eat? One, okay, controlled food craving. பட் அந்த பிஞ்சு முடியும் போது அந்த எக்ஸ்ட்ரா ஃபேட் சேரும்போது யூ ஸ்டார்ட் ஃபீலிங் அ லிட்டில் ஹெல்தி. தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். லைக் யூ செட், நான் வந்து என்னோட அத்லீட்ஸ்க்கெல்லாம் சொல்லுவேன், ஆஃப் சீசன் டோன்ட் ட்ரை டு ஸ்டே இன் 6-7%, 10-12% மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டே 6-7 weeks அவே ஃப்ரம் யுவர் கான்டெஸ்ட். அந்த ஷேப்பில் இருங்க. காம்படிஷன் வந்ததுன்னா தென் கெட்டிங் யுவர் ஃபேட் லெவல் இஸ் ஆல்சோ கோயிங் டு பி ஈஸி. அட் த சேம் டைம் அந்த ஹெல்த்தி ஃபேட் லெவல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்காக யூ கேன் லிவ். ஆர் எல்ஸ் யூ ஆர் ஜஸ்ட் கோயிங் டு பி அ ரோபாட் மிஸ்ஸிங் ஆல் த ஹாப்பினஸ் இன் லைஃப். Absolutely. And also, ஏன் ஆஃப் சீசனில் நீங்கள் 10-12ன்னு நீங்கள் சொல்கிறீங்களா, தட் இஸ் adequate. I would say 15 to 18. எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் சம்படி, நீங்கள் ஒரு ஆள் 5% 6%க்கு போகிறீங்க ஒரு வாரத்துக்கு இல்லை 2 வாரத்துக்குன்னா, அட்லீஸ்ட் 3 மாதம் நீங்கள் 15-18% இருக்கணும். நான் ஏன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 5% ஃபேட்டில் நீங்கள் 2 வாரம் இருக்கும் போது, சரி தோலுக்கு அடியில் ஃபேட் இல்லைப்பா, உட்காரும் போது வலிக்குது, போஸ்ட் பண்ணும் போது கிராம்ப்ஸ் இருக்குது, நீங்கள்லாம் சிரிக்கவே மாட்டீங்க தெரியுமா அந்த டைமில். ஏன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? உங்கள் வயிற்றை சுற்றி, லிவரை சுற்றி, கிட்னியை சுற்றி, இன்டெஸ்டைன்ஸை சுற்றி கொழுப்பு கிடையாது. சாதாரணமாக நம்ம சிரிச்சா ஒரு 30 செகண்டுக்கு அப்புறம் தான் வலிக்கும். ஏன்னா இனிஷியலாக அந்த என்டார்ஃபின்ஸ் ரிலீஸு, அதுக்கப்புறம் அந்த ஃபேட்டு சுற்றி இருக்கிறது கொஞ்சம் குஷன் கொடுக்கும். ஸோ 40 செகண்டுக்கு உழுந்து சிரிச்சாதான். ஐயோ, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தான் இப்போ போகிறாங்களே, எப்படி அவ்வளோதான் சிரிச்சா காலி. ஐ நோ இட்ஸ் கோயிங் டு ஹர்ட் them so much because there is no fat to protect anybody. அதனால தான் I feel பாடி பில்டிங்கில் why it is respected so much amongst those who have seen it is, அதில் வந்து of course it's a beauty contest, right? Fact. But it's not a beauty contest with just makeup. It's a beauty contest where you choose to do difficult things, put your body through pain. And I respect any human being in whatever field it might be who chooses pain to feel better and proud rather than any other method. And especially when they inflict it on themselves,
You have to respect that. So how can you not respect bodybuilding? You know, yes, you might say, okay, bodybuilders, they can't fight or this and that, but that's not the goal, right? See, 99% of population cannot fight today. அதாவது ஒரு சில பேர்லாம் வந்து சொல்லுவாங்க பாடி பில்டிங் இஸ் வேஸ்ட், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இஸ் வேஸ்ட், வெயிட் லிஃப்டிங் இஸ் வேஸ்ட், ஸ்ட்ராங் மேன் இஸ் வேஸ்ட், தே கேனாட் ஃபைட் அப்படின்லாம் ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் போட்டிருந்தார், சம்படி ஃப்ரம் த ஃபைட்டிங் பேக்ரவுண்ட். நான் சொன்னேன், வென் யூ லுக் ஜாக்ட், த பர்சன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ அட்டாக் பண்ண பயப்படுவான். இவனை நம்ம 10 அடி அடிக்கும்போது இவன் ஒரு அடி எனக்கு மேலே மாட்டிச்சுன்னா ஹவு வில் ஐ டாலரேட் தட் ஸ்ட்ரெங்க்? தட்ஸ் வேர் வி சக்சீட். அண்ட் இட் இஸ் நாட் ஆல்வேஸ் அபவுட் ஃபைட்டிங். ஃபைட்டிங் அப்படின்றது நமக்கு வந்து இட் வாஸ் அ ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி, லைக் யூ செட் 3000 years ago, வேறு ஒரு குரூப்பு இன்னொரு குரூப்பு அப்படின்னா சண்டை, அதுக்கப்புறம் தேர் வேர் வார். இன்னைக்கு வி ஆர் அட் பீஸ். த பெஸ்ட் யூ கேன் டூ இஸ் கிவ் சம் எக்ஸ்ட்ரீம் ஆக்டிவிட்டி ஃபார் யுவர் பாடி. நிறைய பேர் வந்து லைக் பாடி பில்டிங்கில் பவர் லிஃப்டிங்லலாம் தே ஃபீல் கிராஸ்ஃபிட் இஸ் அ லோ ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ். பட் என்னை பொறுத்த வரைக்கும் எனி ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ், மேட் பி ஈவன் சைக்கிளிங் டெய்லி பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை டெய்லி ஸ்விம்மிங் ஃபார் கார்டியோ பண்ணுறவங்களா இருக்கட்டும், தினம் நோ மேட்டர் வாட், ரெயின் ஆர் ஷைன், ஒரு பர்டிகுலர் டைம் எடுத்து இஃப் யூ ஆர் ஹேவிங் த டிசிப்ளின் டு டூ இட் எவ்ரி டே, யூ டிசர்வ் ட்ரெமெண்டஸ் அமௌண்ட் ஆஃப் மை ரெஸ்பெக்ட். பிகாஸ் இந்த வாழ்க்கை வாழறதுக்கு இருக்கிற அந்த ஒரே ஒரு பாடிக்காக நீ எஃபர்ட் எடுக்கிற, யூ ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப். அதுக்கப்புறம் நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணாமல் மற்றவங்கெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்கறது முட்டாள்தனம். ஸோ யூ ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப். ஸோ ஐ ஹாவ் தட் ரெஸ்பெக்ட். எந்த ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸாக இருந்தாலும் ஐ லுக் அப்பான், லைக் இஃப் கிவன் அன் ஆப்ஷன் ஐ சே ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இஸ் பெஸ்ட், பிகாஸ் உங்கள் மசில் மாஸை யூ ப்ரிசர்வ். நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் மை பேக்ரவுண்ட், பட் ஐ கேன் see the benefits. But இல்ல, the reason I laughed is, you're right, you don't have to feel the need to justify it because you're a bodybuilder. Yes. That was my point. நான் சொல்லியிருந்தேன்னா நான் இதான் சொல்லியிருப்பேன், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இஸ் த பெஸ்ட். நீங்கள் ஏதாவது எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணுறீங்க, டாக்டர் என்கிட்ட என்ன தெரியுமாப்பா, என்கிட்டே வந்து 19 வயசு பசங்கள்லாம் டைம் இல்லைன்றாங்க. சி, அதாவது ஃபேக்ட் என்ன, நானே எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு இல்லை என்ன கலாய்க்கிறதுக்காக சொல்றாங்களா அந்த மாதிரி. சரி, யாராவது கேமரா எடுத்து டாக்டர் இப்படி பேசி எப்படிதான் டாக்டரை கோவப்படுத்துறது, இதை கலாய்க்கிறதுக்காக சொல்றாங்களா? நான் சுத்தி பார்ப்பேன், ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேமரா வச்சிருக்கு. Then I realize they are serious. True. Then I have to ask them, why don't you have time? And then they have a lot of time. Their priorities are wrong. Priorities, exactly. See doctor, அதாவது when I was, என்னோடது வந்து சாஃப்ட்வேர் பேக்ரவுண்ட். ஸோ the prime of my career வந்து ஸ்டார்ட் ஆகும்போது I was working for a company called as PayPal. ஸோ அங்கே வந்து I was handling PayPal, the payment gateway. யாரோட some billionaire Elon Musk ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. Elon Musk கூட he started and then sold it off. ஸோ அதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஐ வாஸ் ஹேண்ட்லிங் லெகசி, அவங்களோட பழைய சிஸ்டம். ஸோ அது தெரிஞ்சவங்க ரொம்ப கம்மி பேர். ஸோ அதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா பேமெண்ட் கேட்வே அப்படின்றதுனால எஸ்எல்ஏஸ் வேர் வெரி 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 ஸ்ட்ரிக்ட். அது பண்ணி 1 மணி நேரத்தில் ஃபிக்ஸ் பண்ணும், 1.5 மணி நேரத்தில் ஃபிக்ஸ் பண்ணும், இல்லை த கம்பெனி லூசஸ் ஸோ மச் thousands of dollars அப்படின்றதுனால அதில் இஷ்யூஸ் ஏதாவது வந்துச்சுன்னா 2-3 நாள் வீட்டுக்கு கூட வர முடியாது. தட்ஸ் ஹவு ஹார்ஷ் த ஒர்க் வாஸ், விச் மீன்ஸ் டே அண்ட் நைட் யூ வில் ஹாவ் டு ஒர்க். அதில் ஒர்க் பண்ணும்போது அந்த மாதிரி கண்டினியூஸ் டஃப் டைம் இருக்கும்போது I was able to make 1.5 to 2 hours a day for my workout because என் லைஃப்பில் அது ப்ரையாரிட்டியாக இருந்துச்சு. அந்த பீரியட்லேயும் I was taking in 7 meals a day, minimum 50 grams of protein in each of my meal because என்னோட ப்ரையாரிட்டி அதுவாக இருந்துச்சு. பட் நீங்கள் சொல்கிறீங்கல்ல இந்த 19-year-olds, இட் இஸ் நாட் ஜஸ்ட் 19-year-old. நிறைய பேர் வந்து பிகாஸ் ஐ எம் இன்டு த கோச்சிங் ப்ரொஃபஷன் வருவாங்க, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், என்னால் இது ரொம்ப கஷ்டம், எனக்கு இது அதுன்னுவாங்க. பட் இஃப் வி சிட் வித் தெம் ஃபார் half an hour, வி பிரேக் டவுன் தேர் டே. ஆமாம், இங்கே இவ்வளோ டைம் இருக்குல்ல, அங்கே அவ்வளோ டைம் இருக்குல்ல, ஸோ செட் யுவர் ப்ரையாரிட்டி, தேர் லைஃப் சேஞ்சஸ். ஸோ அதாவது என்னென்னா மோர் தேன் லைக் ஐ சி மை செல்ஃப் ஒரு டயட் எழுதி கொடுக்குறேன், ஒரு ஒர்க் அவுட் எழுதி கொடுக்குறேன்றதை தாண்டி ஒரு சில பேருக்கு அவங்களோட லைஃபோட ப்ரையாரிட்டியாக ஐ எம் ஏபிள் டு செட்
பிகாஸ் நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம்னா, நீங்கள் ஆரம்பத்திலேயே சொன்னீங்க, வி திங்க் வி ஆர் டூ ஸ்மார்ட் அண்ட் வி திங்க் வி ஆர் டூயிங் டூ மச் ஒர்க் அப்படின்றது. த சேம் வித் ஃபுட். வி திங்க் வி ஆர் ஈட்டிங் வெரி லெஸ். நான் இவ்வளோ தான் சாப்பிட்டேன், அவ்வளோதான் சாப்பிட்டேன். அதை கொஞ்சம் ஒரு பேப்பரில் எழுதி வச்சு பாருங்க, இவ்வளோ சாப்பிட்ருக்கோம் நம்ம. ஸோ just to validate what you said, so you know that I work a lot with obese patients. Yes. So என்னோட மெயின் விஷயமே வந்து வலியால் வந்தீங்கன்னா உங்கள் மசில் மாஸ் எவ்வளோன்னு நான் பார்ப்பேன். ஏன்னா I'll tell you, மசில் மாஸ் உங்களுக்கு அதிகமாச்சுன்னா டிசீசஸ் ட்ரீட் யூ டிஃப்ரெண்ட்லி. நோய்ங்க உங்ககிட்ட வேற மாதிரி பிஹேவ் பண்ணும். ஸோ ஐ எக்ஸ்பிளைன் இட் லைக், காசு இல்லாத போது உங்க ரிலேட்டிவ்ஸ் உங்களை எப்படி ட்ரீட் பண்றாங்களோ அது எவ்வளவு டிஃபரெண்டா இருந்துச்சு. காசு சக்சஸ் வந்தப்பறம் அவங்க எவ்வளவு டீசெண்டா இருக்காங்க. நோய்களும் இப்படியே தான். மசில் மாஸ் இல்லாதவங்களுக்கு அதே டிஸ்க் பல்ஜ் இருந்துச்சுன்னா அவங்கள வீல் சேர்ல கூட்டிட்டு வரணும். மசில் மாஸ் நல்லா இருக்கவங்க அதை விட பெரிய டிஸ்க் பல்ஜ் எடுத்துட்டு, டாக்டர் எனக்கு இங்க லைட்டா வலிக்குதுன்னு வருவாங்க. ஸோ பில்ட் யுவர் மசில் மாஸ். எஸ், அது பயங்கர முக்கியமான பாயிண்ட். ஸோ நான் இது வரைக்கும் வெயிட் லாஸ்க்கு நான் பேஷண்ட்ஸ் கிட்டேயே நேராகவே நான் கேட்டுருவேன், எதனால நீங்கள் குண்டா இருக்கீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வை டு யூ திங்க் யூ ஆர் ஒபேஸ்? ஏன்னா ஐ ரெஸ்பெக்ட் தெம் இனஃப் டு டெல் மீ சம்திங் ஐ மைட் ஹவ் மிஸ்ட். And it happens, but very rarely. You know what most commonly happens? I do not know. I don't eat anything extra at all. So, idilande, I know that they want a solution to it. But that's what they believe. They believe that நான் ரொம்ப சாப்பிட்றதே இல்லை, ஆனாலும் நான் குண்டா இருக்கேன்ன்றது. And that's a problem, right? Yeah. That's a problem. Because the most common reason why you gain weight is either you're eating too much or you're not moving that much, or you're eating all wrong stuff that messes up your hormone completely. ஒரு விஷயம் தெரியுமா, you can only overeat wrong stuff. அது நீங்க பார்த்திருக்கீங்களா? Absolutely. You can only overeat wrong stuff. You can only overeat or overindulge in sugary foods, baked foods, processed foods, candy, fried foods, that too protein fried in carbs. batter fried things you can only indulge. ஒரு ஆளை நல்லா ஒரு வீட்டில் செஞ்ச கிரில்டு, ஏன் வீட்டில் செஞ்ச கிரேவியே 1 கிலோ சிக்கன் சாப்பிட சொல்லுங்களேன், பார்க்குறேன். ஐ லைக் 95% of humans cannot do it. எனக்கே கஷ்டம். 1 கிலோ நான் உட்காந்து சாப்பிடணும்னா ஐ நீட் லைக் 6 hours. ஓகே. பட் ஆனால் சந்தோஷ் பிரேம்னு ஒருத்தர் இருக்கான், சரியா? சந்தோஷ், அவன் 2 கிலோ சாப்பிட்றாங்க கோழி ஒரு செட்டிங்ல. when he watches this do, he'll think, வாங்கி கொடுத்துட்டு இப்போ எல்லார்ட்டையும் சொல்றீன்னு. See, I'm just fascinated by those who can eat so much. இல்ல, see, actually when people take up bodybuilding at whatever level, somehow எனக்கெல்லாம் வந்து ஒரு பீரியட்ல வந்து when I was doing bodybuilding, என் வாழ்க்கையில் எங்கே ப்ரோட்டீன் கிடைச்சாலும் இட் இஸ் லைக், ஓகே, எனக்கு தண்ணி இல்லைன்னா நான் எங்கே கிடைச்சாலும் தண்ணி சேவ் பண்ணுவேன். அந்த மாதிரி see, there were times where எனக்கு சீட் மீல் அப்படின்னா எனக்கு சரியாக தெரியாத கான்செப்ட் டைமில் சீஷெல்ஸ்னு ஒன்று கிரீம்ஸ் ரோட்டில் வந்து அப்போ ஒரே ஒரு பிரான்ச், அங்கே போயிட்டு 4 கிரில் சிக்கன் வித் ஒரு 6-7 வாட்டர்மெலன் ஜூஸ் ஒரு சிட்டிங் 1.5 மணி நேரத்துக்குள்ளே முடிப்பேன். ஃபேண்டாஸ்டிக். பட் எவ்வளோ அதில் யூஸ் ஆச்சுன்றதுலாம் இல்லை. பட் ஒரு பாடி பில்டரோட மென்டாலிட்டி எப்படின்னா, புரோட்டீன் கிடைக்குது, புரோட்டீன் அவ்வளோதான், உள்ளே போயிடும். இல்லைண்ணா, ஏன் இதை சொன்னா, ஐ எம் அவேர் தட் தேர் ஆர் people who can eat a lot of protein. Yes. But 95% of the population cannot. 20 கிராம் புரோட்டீன் சாப்பிட்டியா கிட்னி சட்னி. See, அதாவது I don't want to name certain things. My daughter was in one school. I have changed the school solely because of this one reason. உங்கள் சயின்ஸ் டீச்சர் வந்து ப்ரோட்டீன் நிறையா சாப்பிடக்கூடாது, நிறையா சாப்பிட்டா உங்கள் கிட்னி ஸ்பாயில் ஆகிடும். ஸோ ப்ரோட்டீன் டெய்லி நிறையாலாம் சாப்பிடாதீங்க, வாரத்துக்கு வேணா ஒரு முட்டை சாப்பிட்லாம், அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது அப்படின்னு அட்வைஸ் கொடுத்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். தட் சேஞ்ச்ட் வேர் அ சயின்ஸ் டீச்சர் can say this. Yeah, that's very disturbing. Very disturbing, very disturbing. நம்ம வந்து உட்காந்து ரிசர்ச் ஆஃப்டர் ரிசர்ச் என்ன படிக்கிறோம்? The most important thing that we are lacking in Indian food. The most Indians are deficient
in this one particular macronutrient, protein, and still people have this kind of thoughts on protein. Very disturbing. Yeah. So, see, அவங்க generally, I see patients who have been advised by my colleagues to reduce protein. You know, see, generally, gout இருக்குன்னா ப்ரோட்டீன் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுங்க என்ன நம்ம சொல்கிறது கரெக்ட். ஆனால் அது என்ன ப்ராப்ளம் தெரியுமா? அதில் எந்த ப்ரோட்டீன் நம்ம கம்மியாக சாப்பிடணும்? இப்போது கவுட் இருக்கும் போது பியூரின்ஸ் இருக்க ப்ரோட்டீன்ஸை நம்ம ரெடியூஸ் பண்ணணும். கவுட்டில் ப்ரோட்டீனை கம்மி பண்ணுறது மெயின் பிரின்சிபல் இல்லை, கேலரி டெஃபிசிட் மெயின் பிரின்சிபல். கவுட் இருக்கவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ப்ரோட்டீனை பியூரின்ஸ் இருக்க ஃபுட்ஸை நீங்கள் ரெடியூஸ் பண்ணணும், அவாய்ட் பண்ணணும் ஆல்சோ இல்லை. ஜஸ்ட் ஃபார் த ஆடியன்ஸ், பியூரின்ஸ் இருக்கிற ஃபுட்னா என்ன? இப்போ கவுட்டு நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா? ஸோ அதில் கவுட் யாருக்கு வரும், அந்த வலி யாருக்கு வரும்னா, யூரிக் ஆசிட் இன்னும் ஒரு சால்ட்டோட மெட்டபாலிசம், அதை கிட்னியில் ப்ரொசஸ் பண்ணி நம்ம உடம்புலேருந்து வெளியில் தள்ளுற மெக்கானிசமில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கும்னா, சில என்சைம்ஸ் இருக்காது, அதை இந்த சால்ட்டை கிட்னியில் வெளியில் அனுப்புகிற மாதிரி சால்ட்டாக தயாரிக்கிறதுக்கு தேவையான என்சைம் இருக்காது. ஸோ அது நம்ம ஜாயிண்ட்ஸில் அக்யூமுலேட் ஆகும். ஸோ 2 ப்ரோட்டீன் டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பியூரின், ஒன்று வந்து பிரிமிடின் என்ன சொல்கிறது. அதில் கவுட்டுன்னு இருக்குது, சியூடோ கவுட்டுன்னு இருக்குது. அதனால தான் இந்த பியூரின்ஸும் பிரிமிடின்ஸும். கவுட் இருக்கவங்க என்ன மாதிரி டயட் நீங்கள் சாப்பிடணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு நோட் புக் எடுத்து ரிமெம்பர் பண்ணுங்க, எப்பப்போ உங்களுக்கு கவுட் அட்டாக் வந்துச்சுன்றதை அதை ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட் எழுதணும். அது லிஸ்ட் எழுதிட்டு அந்த ஃபுட்ஸோட காமனாக என்ன ஃபுட் இருக்குது, மோஸ்ட்லி இட் வில் பி ரெட் மீட், ஹை சுகரி ஃபுட்ஸ், ஆல்கஹால். இதுதான் காம்பினேஷனாக இருக்கும். சரியா? ஸோ இதில் எது கான்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஃபிகர் ஆகுது? ஏன்னா சில பேருக்கு ரெட் மீட், ஐ ஹாவ் கவுட், அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகே, சில பேருக்கு அது ரெட் மீட்டாக இருக்கும், சில பேருக்கு ஆல்கஹாலாக இருக்கும், சில பேருக்கு அது சுகர்ஸாக இருக்கலாம். சரி, அது நீங்கள் எதுன்னு நீங்கள் பார்க்கணும். அதை பார்த்து அதை ஃபஸ்ட்டு ரெடியூஸ் பண்ணணும். கம்ப்ளீட்டாக நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. யூ ரெடியூஸ் இட் டு அ பாயிண்ட் வேர் யூ ஆர் ஏபிள் டு ஈட் இட் அண்ட் இட் டசன்ட் அஃபெக்ட் யூ. அது எப்போ தெரியுமா உங்களுக்கு ஆகும்? நீங்கள் when you are taking a balanced diet, ப்ரோட்டீன் ஒரு அளவுக்கு நீங்கள் எடுக்கணும். ஏன்னா ப்ரோட்டீன் எடுக்கலைன்னா உங்கள் இம்யூன் செல்ஸ் ஆக்சுவலாக ஃபார்ம் ஆகாது. ப்ரோட்டீன் எடுக்கலைன்னா பாடி பில்ட் ஆகிறது ஓகே ஒன்று, அதுவும் ரொம்ப முக்கியம் தான், பட் உங்கள் இம்யூன் செல்ஸே கரெக்டாக ஃபார்ம் ஆகாது ப்ரோட்டீன் எடுக்கலைன்னா. அண்ட் என்ன ப்ராப்ளம் தெரியுமா உலகத்தில்? when you reduce protein, you increase intake of carbohydrates. It's not fats, because proteins come associated with good fats. If you are avoiding proteins, you are avoiding good fats. Okay, but if you are avoiding good fats and proteins, you are eating processed carbohydrates. Yes. Nobody is going to eat only fruits and vegetables, right? Protein avoid பண்ணிட்டு who has that self control? ஏதாவது நம்ம சாப்பிடணும்ல. They also increase your uric acid levels. ஸோ கவுட் இருக்குன்னா இந்த பியூரின்ன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். இது இருக்க ஃபுட்ஸ், PURINE, இது இருக்க ஃபுட்ஸ் எதுன்னு பார்த்து அவாய்ட் பண்ணு. அண்ட் ஆல்சோ பியூரின்ன்றது சில வெஜிடபிள்ஸில் இருக்குது, தே டோன்ட் மேட்டர், தே டோன்ட் இன்க்ரீஸ் யுவர் யூரிக் ஆசிட் லெவல்ஸ். ஓகே ஓகே, திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் திங். இது வரைக்கும் நான் இது வந்து ஐ ஹவ் நெவர் கான் இன் டு திஸ் அண்ட் ஹர்ட் ஆஃப் எனிவேர். ஸோ திஸ் இஸ் அ பூன் ஃபார் அவர் பாட்காஸ்ட் லிஸ்னர்ஸ், அ நியூ இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ வெரி மச் டாக்டர். சரி, இப்போது ஸோ பியூரின்ஸ் அவாய்ட் பண்ணும்போது யூ ஆர் ஏபிள் டு கண்ட்ரோல், ரெடியூஸ், let me stay corrected. ரெடியூஸ் பண்ணும்போது யூ கேன் அவாய்ட் கவுட். அதே மாதிரி when you are reducing protein, மற்ற ஃபுட்டோட இன்டேக் ஜாஸ்தி ஆகுது. தட் இஸ் த மெயின் காஸ். எஸ். ஸோ இப்போது இதை தவிர நீங்கள் யூ ஆர் predominantly handling obese related patients அப்படின்னீங்க. What other problems do you see in them, doctor? See, I actually wanted to tell you saying I predominantly handle
pain and movement, but then I realized no, most of them are obese. So That is the root cause of pain and movement issues. That is the root cause. The other thing which I'm very concerned about, very few people understand that as you get older, you have to lift more, especially women. I am very invested in the health of women. You know why? Research has shown time and time over again that when the health of a woman in the family is excellent, the health of the entire family is excellent. Absolutely. They are the main source of everything good which happens in our lives. And so when they are told, you're already 40, you don't have to lift weights, do cardio, I feel like catching that person who told them that and using my MMA skills on them. Because they take it seriously. நான் இன்னைக்கு 55 வயசுல ஒரு பேஷண்ட் கிட்ட, எதுக்கு நீங்க ஜிம்மு போறது நிறுத்திட்டீங்க? இல்லை சார், அதான் 40 வயசு உங்களுக்கு ஆயிடுச்சு, எதுக்கு ஜிம்முக்கு போகணும், நீங்கள் எதுக்கு மேலே வாக்கிங் பண்ணுங்க, உங்கள் ஹார்ட் தான் இன்னும் முக்கியம்னு என்கிட்ட சொன்னாங்க, அதனால் நான் ஜிம்முக்கு போகிறது நிறுத்திட்டேன். தட் இஸ் ஒன் திங் விச், ஏன்னா எதுக்கு தெரியுமா, மசிலில் பில்ட் ஆகிறது விடுங்க, எலும்பை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு வேற வழியே கிடையாது. இஃப் யூஆர் லிஃப்டிங் வெயிட்ஸ், யூஆர் நாட் கோயிங் டு பி ஆஸ்டியோபரோட்டிக். You don't need any calcium. You don't need any collagen. You don't need, vitamin D3 of course you need. Calcium is there in a lot of foods. And also, I would like everybody to know that excess calcium is not good. Calcium at the right level is good. When you take excess calcium, possibility of blocks in the blood vessels, forming hard blocks which have calcium in them are higher. Yes. So calcium எப்பவுமே ஒரு ஓரளவுக்கு லெவல்ல எடுத்தா போதும். உங்க டாக்டர் உங்களுக்கு 6 வருஷம் முன்னால கொடுத்தாரு 500 mgன்றதுனால இது வரைக்கும் எடுத்துட்டு இருக்கவங்க யாராவது இந்த பாட்காஸ்ட்டை பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு நிறுத்துங்க. பிகாஸ் அது நீங்க ரொம்ப கரெக்டா எடுத்து தேவையா இருக்க டைம்ல எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை விட்டுறணும். கால்சியம் எடுக்கிறதுனால உங்க எலும்பு நல்லா இருக்க போறது இல்ல, வெயிட் தூக்குறதுனால மட்டுமே நம்ம எலும்புங்க நல்லா இருக்கும். வெரி 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 ட்ரூ. ஒன்லி திங் மேன். அதாவது இன்ஃபேக்ட் இந்த ஒபிசிட்டி அப்படின்றத த வே ஐ சி இஸ், கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்றத விட உன் உடம்புல மசில் இல்லையா, அப்சல்யூட்லி அதை கொஞ்சம் பில்டு பண்ணாலே எவ்ரிதிங் ரீசெட்டில்ஸ். ஸோ அதுக்கு இருக்க டேர்ம் வந்து இஸ் கால்ட் சார்கோபீனியா. ஸோ சார்கோபீனியானா என்னன்னா, ஆஸ் வி ஏஜ் our body weight increases but our muscle mass reduces. Yes. So we think that we are not becoming weaker, but we are, because muscle shrinks and shrinks and shrinks, but fat increases. Yes. So we look bigger, pants don't fit, our weight has increased, but our strength has reduced. And automatically one of the commonest problems with sarcopenia is osteoporosis. You have osteoporosis and you fall. That's how after 60 your life gets done. Yeah, can't accept more. டாக்டர், இன்னைக்கு தேதிக்கு நம்மளோட வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து ஜென்ரலாக ஒரு ஃபிட்னஸ் ஆளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எனக்கு வந்து மெசேஜ் வரும், டெல் மீ எக்ஸசைஸ் ஃபார் லோவர் பேக் பெயின். என்னோட L4 L5ல இஷ்யூ இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அவங்கள்ட்ட என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னு கேட்டால் பதில் வராது. அதுக்கு தே வாண்ட் அ மேஜிக்கல் எக்ஸசைஸ் டு க்யூர். சரி, இந்த L4 L5 இல்லைன்னா லோவர் பேக் பெயின் ஒருத்தருக்கு இருக்குது, இல்லைன்னா சயாட்டிக்கா இஷ்யூ இருக்குது, இந்த மாதிரி கேசஸில் வாட் ட்ரீட்மெண்ட்ஸ் ஆர் அவைலபிள், என்ன ப்ரிகாஷன் அவங்க எடுக்கணும், வாட் இஸ் தேர் வே ஃபார்வர்ட்? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, டிஸ்க் பல்ஜஸ் ஆர் வே ஓவர் டயக்னோஸ்ட். லெட் மீ டெல் யூ as somebody who treats a lot of disc bulges. நிறைய பேஷண்ட்ஸுக்கு டிஸ்க் பல்ஜ் நம்மளுக்கு ஜென்ரலாகவே ஒரு பர்சனுக்கு இருக்கலாம், பட் அதனால தான் வலி வருதான்றது நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணோம். ஏன்னா டிஸ்க் இஸ் ஜஸ்ட் ஒன் பார்ட் ஆஃப் யுவர் என்டையர் ஸ்பைன். அதில் ஜாயிண்ட்ஸ் இருக்குது, லிகமெண்ட்ஸ் இருக்குது, சின்ன மசில்ஸ் நிறைய இருக்குது, பெரிய மசில்ஸ் இருக்குது. சரியா? தெர் ஆர் a lot of things. ஸோ இப்போது பேக் பெயின் ஏன் வருதுன்னா, நம்ம அப்படியே
ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் இருக்க பேய் படத்துக்கு போவோம். அப்போ இந்த எலும்பு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சிங்கன்னா ஸ்கல்லு, கழுத்து, வெலா எலும்பு, அப்புறம் ஒரு சின்ன லைன் வரும், அதுதான் பேக் போன். அதுக்கப்புறம் இடுப்பு எலும்பு பெருசாக வந்துடுது. ஸோ இன்னைக்கு நீங்கள் மெட்ராஸில் டி நகரில் போய் நின்று பசுல்லா ரோட்லேயே நின்றுக்கோங்க. நின்றுட்டு சுற்றி பார்த்து எத்தனை பேருக்கு வயிறு ஃப்ளாட்டாக இருக்குன்னு கவனிங்க. I challenge you to find 10 people in 30 minutes. I challenge you. நீங்கள் 10 மினிட்ஸில் 30 மினிட்ஸில் நீங்கள் 10 பேரை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னா நம்ம பெட்டு கட்டி உங்களுக்கு அமௌண்ட் கொடுத்துட்றேன் நான். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம எரெக்டாக நிற்கும் போது அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம், ஃபார் த ரைட் டு பி ஏபிள் டு ஸ்டாண்ட் எரெக்ட், த ரெஸ்பான்சிபிலிட்டி விச் வாஸ் given to us is have a strong core. Because when you have a strong core, you're providing support for your backbone. But if you have a belly and low toned recti and obliques and paraspinals, that poor spinal bone is bearing all the stress. And when you're doing activities, டிஸ்க் இஸ் பேசிக்கலி ஜாயிண்ட்ஸ் ஆஃப் த ஸ்பைன் தானே, ஃப்ரண்ட்ல அங்கே தான் நம்மளுக்கு ஃபுல்லாக மூவ்மெண்ட் எல்லாம் நடக்குது. ஸோ நிறைய பேருக்கு புரியாத விஷயம் என்னன்னா, இந்த டிஸ்க் இஸ் கால்டு தி 3 செக்மெண்ட்டாக ஸ்பைனல் கார்டை பிரிச்சா டிஸ்க் இஸ் தி ஆன்டீரியர் செக்மெண்ட், ஃப்ரண்ட்ல இருக்கிறது. மிடில் செக்மெண்ட்ல தான் நம்ம நரம்பு தண்டு போகும். போஸ்டீரியர் செக்மெண்ட்னு ஒன்று இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா 2 எலும்பு வெளியில வரும், அங்கே நிறைய லிகமெண்ட்ஸ், மசில்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த 3மே நிறைய நாளுக்கு உங்களுக்கு லாஸ்ட் ஆகணும்னா, யுவர் கோர் ஹேஸ் டு பி ஸ்ட்ராங், யுவர் ஒப்ளிக்ஸ் ஹேவ் டு பி ஸ்ட்ராங், யுவர் க்ளூட்ஸ் ஹேவ் டு பி ஸ்ட்ராங். என்ன க்ளூட்ஸ் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இல்லைன்னா நம்ம பாஸ்டரே கரெக்டாக இருக்காது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ காமனஸ்ட் ரீசன் எதுக்கு? லோவர் பேக்குக்கு சப்போர்ட் கிடையாது. வயிறு எல்லாருக்கும் பெரிய பெரிய தொப்பையாக வச்சிருக்கிறதுனால பேக் மேலே ஸ்ட்ரெயின் வந்து பேக் பெயின் இவ்வளோ அதிகமாக இருக்குது. ஸோ பேக் பெயின் அதிகமாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா பண்ணணும்? ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ், சுகர்ஸ் கட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் டூ தட். அது நீங்கள் பண்ணிங்கனாலே உங்கள் உடம்போட இன்ஃப்ளமேஷன் இறங்கிரும். உங்கள் இன்ஃப்ளமேஷன் இறங்கிச்சுன்னா யுவர் பாடி வில் பி மோர் ரெஸ்பான்சிவ் டு எக்ஸசைசஸ். நீங்கள் அதோடு சேர்ந்து வலி இருக்கும் போது நம்ம கம்ஃபர்ட் ஃபுட்ஸ் நான் சாப்பிட்றேன்னு 5 ஐஸ்கிரீம், 3 கேக்கு, ஸ்வீட்டு கீட்டு, தோசை கீஸ் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னு வைங்க, காலி. ஸோ பெயினில் இருக்கும் போது யூ ஷுட் go on calorie deficit. You should eat healthy fats. You should eat soups with collagen. ஆட்டுக்கால் சூப் சாப்பிடுங்க, greens இருக்க சூப் சாப்பிடுங்க. Eat protein, good fats. Your inflammation will reduce in the body, especially with polyunsaturated fats. They are extremely good. Cut carbs. First நான் என்ன சொல்றதுன்னா cut carbs. Second விஷயம் என்ன தெரியுமா? Rest is the reason why back pain is increasing. சரியா? Because when you rest, what happens is, yes, you can rest. I am not saying that முதுகு வலி இருக்குது ஜிம்முக்கு போகணும் நான் சொல்ல. Rest, but it should be adequate rest, not unnecessary rest. Rest till the pain reduces, then start moving. Because நான் என் பேஷண்ட்ஸ் கிட்டலாம் என்ன தெரியுமா சொல்லுவேன்? கை தானே உடஞ்சிருக்கு, ஏன் ஸ்குவாட்ஸ் பண்ணலன்னு நான் கேட்பேன். உனக்கு கையில் தானே நான் பிளேட் போட்டிருக்கிறேன், ஸ்குவாட்ஸ் ஏன் பண்ணல நீ? ஸ்குவாட்ஸ் பண்ணுறதுல என்ன பிரச்சனை? சேர்லேருந்து உட்காந்து எலும்பு. ஏன்னா when you exercise, endorphins are released. They are as good as painkillers, you know. And when you refuse to strengthen your muscle, forget your looks, forget your strength. You are not getting a daily dose of a painkiller with no side effect called endorphins. So please strength train. When you strength train, you will not feel that much pain of inflammation. So food, strength training of other parts of the body. Third thing, find a firm mattress to sleep in, guys. கிடைக்கலன்னா தரையில் பாய் போட்டு படுத்து தூங்குங்க. இங்கே சோஃபாவில் தூங்குறது, லேப்டாப் அப்படியே தலை மேலே வச்சுட்டு பார்க்கறது, ஃபோன் இப்படி கீழே அப்படியே வச்சுட்டு பார்க்கறது, ஆல் திஸ் ப்ளீஸ் அவாய்ட். இந்த 3 விஷயம் அவாய்ட் பண்ணிட்டு சின்சியராக பாடி வெயிட் கம்மி பண்ணி ஐடியலான பாடி வெயிட்க்கு வந்தாங்கன்னு வைங்களேன், 70% of low back pain will disappear. Wow.
Absolutely. Absolutely. 70% will disappear. Only 30% will remain. Those are the people who actually need medical help. The rest of them need discipline. வெரி வெரி ட்ரூ. அதாவது வந்து பார்த்துட்டு இருக்கிற பல பேருக்கு வந்து இட்ஸ் அ ஹார்ட் பில் டு ஸ்வாலோ. ஆனால் ரியாலிட்டி தே ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட், கோ பேக் டு த பேசிக்ஸ். அவங்க லைஃப் ஸ்டைலை செட் பண்ணி தான் ஆகணும். And நான் இது ஏன் சொல்கிறேன், it is difficult for me to keep up my word given to patients that the procedure will work if you guys are not doing all this. If you're eating sugars, if you're eating processed foods, if you're not eating good fats, EPA நிறைய இருக்கணும், அது நீங்கள் சாப்பிடல, ப்ரோட்டீன் சாப்பிடலன்னா புது செல்ஸ் எங்கப்பா ஃபார்ம் ஆக போகுது? ஸோ இட் மேக்ஸ் மை ஜாப் ஹார்டர். இட் மேக்ஸ் த ஜாப் ஆஃப் மை டீம் ஹார்டர். த ஃபிசியோ டசன்ட் அண்டர்ஸ்டாண்ட், என்ன சார் எக்ஸசைசஸ் இவங்களுக்கு நம்ம தரோம், வேலை செய்ய மாட்டேங்குது, ப்ரோட்டீன் சாப்பிடலை. ப்ரோட்டீன் சாப்பிட்றதுனா எப்படி புது மசில் ரெக்ரூட் ஆகி ஹைப்பர்ட்ராஃபி ஆகி ஸ்ட்ரென்தன் ஆகி ஆகாதுல்ல. ஸோ இந்த விஷயங்கள்லாம் சர்ஜரி பண்ணுறோமோ, கீஹோல் சர்ஜரி பண்ணுறோமோ, ஓப்பன் சர்ஜரி பண்ணுறோமோ, இல்லை ரீஜெனரேட்டிவ் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு நாங்கள் ஸ்டெம் செல் யூஸ் பண்ணுறோமோ, எண்ட் கேம் உங்கள் நோய் வந்து சரியாகணும்னா புது செல்ஸு பழைய செல்ஸ் இருந்ததை விட நார்மலுக்கு க்ளோஸாக இருக்க மாதிரி ஃபார்ம் ஆகணும். அது தூங்குனீங்கன்னா, எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா, டயட்டு கரெக்டாக சாப்பிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது செஞ்சோம் உங்களுக்கு வரலையா, அப்போ தான் என் ஹெல்ப்பே தேவை, அப்போ தான் மாத்திரையே தேவை. நான் ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறேன், எனக்கு மாத்திரை எழுதி கொடு, ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன்னா எனக்கு வலிக்கு. They know when they eat sugar it increases, but they feel good while eating the sugar, so they take the medication and they eat the ice cream. Do you understand? I see, and I am not judging, I'm just saying the truth. But you know what happens? By the time they are 50, சில ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் நான் காட்டுறேன், 2 பேஜுக்கு ஓடுது. ஃபர்ஸ்ட் பேஜில் 12 மாத்திரை, 2வது பேஜில் 15 மாத்திரை. And I don't want any of my patients who see me to ever become like that. And they will become like that if they don't change these 4 things. ஃபேக்ட். டாக்டர், இது வரும்போது இட்ஸ் அ டோட்டல் ரிலவெண்ட்டாக அன்ரிலவெண்ட்டான்னு எனக்கு தெரியல. டுடே தெர் இஸ் திஸ் மூமெண்ட் கால்ட் அஸ் பாடி பாசிட்டிவிட்டி, வேர் ஐ அண்டர்ஸ்டாண்ட் அழகுன்றது இட்ஸ் இந்த பிஹோல்டர்ஸ் ஐஸ். நம்ம வந்து அழகா இல்லையான்றதை அடுத்தவங்க சொல்லக்கூடாது. Very sorry. Wait. Yeah. See, there are world standards for beauty. You know, the world standard for beauty for men is you have to have a flat belly, your muscles have to be visible. Okay? It is still the same for men. World standards for women used to be you have to be slim, okay? And also you have to be feminine in strength, ability to speak, and emotions. It used to be that. That's very hard to do now. So we changed the beauty standards. Yeah, so அதாவது நான் வந்து the reason why I am saying this is today people are advertising I am this way. Okay, you are that way, I understand. பட் அதை நார்மலைஸ் பண்ணி ஐ ஈட் எக்ஸ்ட்ரா தீஸ் ஃபுட், இட் இஸ் ஓகே அப்படின்னும் போது ஐ சீ தட் த சொசைட்டி இஸ் கோயிங் இன் அ டைரக்ஷன் வேர் இட்ஸ் கேட்டஸ்ட்ரோஃபிக். இன்ஃபேக்ட் நான் வந்து பார்த்த ஒரு சில பேர் வந்து தோ தே ஆர் ப்ரவுட் பாடி பாசிட்டிவ் பீப்புள், given a choice they want to lose weight internally, பட் அந்த பாடி பாசிட்டிவில் ஒரு இன்கம் வருதுன்னுட்டு தே ஆர் டூயிங். தட்ஸ் வாட் ஐ சி. நான் உங்கள்கிட்ட ஒப்பீனியன் கேட்கறதுக்கு தான் இந்த டாபிக் ஓப்பன் பண்ணேன், பட் யூ கேவ் யுவர் ஒப்பீனியன். இல்லை, அண்ட் ஆல்சோ பாடி பாசிட்டிவிட்டினா என்ன தெரியுமாங்க, உங்களுக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டில் கால் போயிடுச்சுன்னா அதை பார்த்து நீங்கள் வெக்கப்படக்கூடாதுன்றதுக்காக தான் பாடி பாசிட்டிவிட்டி. உங்கள் உடம்புல லைப்போமா கொழுப்பு கட்டி இருக்குன்னா அது காஸ்மெட்டிக்காக பார்க்குறதுக்கு நல்லா இல்லை, அதனால எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனாலும் நான் அதை எடுக்கிறேன், அதுக்கு தாங்க பாடி பாசிட்டிவிட்டி. பேர்ன்ஸ் வந்துருச்சு உங்களுக்கு முகத்தில், அது பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்குது, அந்த மாதிரி விஷயத்துங்களுக்கு தான் பாடி பாசிட்டிவிட்டி, வேர் யூ ஹாவ் நோ கண்ட்ரோல் ஓவர் யுவர் அப்பியரன்ஸ் அண்ட் அதர்ஸ் ஜட்ஜ் யூ அபவுட் இட். பட் ஐம் சாரி, திங்ஸ் ஓவர் விச் வி ஹாவ் கண்ட்ரோல் லைக் physical appearance, health, yeah, that's what. Things which we have
control over, like physical appearance. No? You should understand why one form of physical appearance was supposed to be good looking, because it was associated with health also. And it is difficult to explain, okay, you can have good blood sugar, good muscle mass, no hypertension, no heart problems, good kidney function, good liver function, to everybody இல்ல இதெல்லாம் எப்படி எடுக்கிறதுன்னு ரொம்ப கஷ்டம். So if you have an image of a fit human being, as human beings are visual creatures, we know, okay, at least if I look like this, I will be healthy. And now it's all screwed up, right? Yeah. They don't understand that it's like an iceberg. And again, I'm generalizing it. There are exceptions, you know. Yeah. I know of some people who are overweight but exercise, and they have pretty good blood work, right? As long as they are exercising and as long as they are moving and their blood work is okay, I have absolutely no issues. Absolutely no issues. Because they are trying to change and they are unable to. They are being open about it. My biggest problem is when you continue telling yourself that you are already the best when you have morbid obesity, which is a risk factor for everything from diabetes to infertility to cancer. I have a problem as a doctor, man, because you are telling me that what I'm telling everybody is wrong. The more, in general, the more fat under your skin, the more fat inside your blood vessels, the less space for your blood vessels to push blood through to organs which require them. Body positivity is about scars which look ugly, not about your physical shape which comes out of lack of discipline. That's not body positivity. Body positivity is for a boy. I know a boy who's 9 years old who lost 4 fingers, 1 forearm, lost flesh from the calf up to the foot and a half of his face. I reserve body positivity for him rather than somebody who's overweight and indisciplined and doesn't want to lose weight. I feel it's an insult to this child if I accept that is body positivity. Very, very strong opinion, doctor, and I second you in everything that you said. Now, getting back into younger weights, but worth. Worth. So, next, one more question like the lower back issue. One of my clients, one of my Instagram follower messaged, "Sir, I have slipping disc syndrome." Luckily, he messaged me a couple of days back after you accepted for the podcast. So I replied him, "You are going to get a reply from an expert." So the slipping disc syndrome இருக்குன்னா what is the fix for so these people? slipping discன்றது ரொம்ப காமனான slipping ப்ராப்ளம். rib. அவர் என்ன கேட்டிருப்பாருன்னா ஸ்லிப்பிங் ரிப்னு கேட்டிருப்பாரு. ஜெனரலா ஸ்லிப்பிங் ரிப்னா என்னன்னா, நீங்க திரும்பி அதை அப்படியே அந்த ஹாரர் மூவிஸ்க்கு நீங்க போனீங்கன்னா வெலா எலும்பு எல்லாமே பின்னாலேருந்து வந்து இங்க ஃப்ரண்ட்ல கனெக்டடா இருக்கும். சில பேருக்கு எக்ஸ்ட்ரா ரிப்பு கனெக்ட் ஆகாம இருந்துச்சுன்னா அது நம்ம சில ஆக்டிவிட்டீஸ்ல அன்ஸ்டேபிளா கொஞ்சம் மூவ் ஆயிட்டே இருக்கும். அதுதான் ஸ்லிப்பிங் ரிப்பு. அதுக்கு எக்ஸசைஸ் பண்ணோம், ரீஹேப் பண்ணோம். ட்ரீட்மெண்ட்னா அதை நம்ம எடுத்துடலாம், பட் இட்ஸ் அன் எக்ஸ்டென்சிவ் சர்ஜரி. Okay, so if they have to live with it, exercise செஞ்சு they have to get stronger. Yes, so there are a lot of options. அது again, is it because of the slipping rib that your issues have occurred, or is there something else? அதுவும் பார்க்கணும். ஏன்னா இட்ஸ் இன் an area where உங்கள் டயஃப்ரம் அங்கே இருக்கும், இன்டர்காஸ்டல்ஸ் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கா. இதை டயக்னோஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா இட்ஸ் அ டைனமிக் இஷ்யூ. ஒரு வேலை செய்யும் போது தான் தே வில் எக்ஸ்பீரியன்ஸ் இட். ஸோ எம்ஆர்ஐயில் தான் இதை நம்ம டயக்னோஸ் பண்ண முடியும். எம்ஆர்ஐ இஸ் அ ஸ்டாட்டிக் ஸ்கேன்.
நம்ம மூவ் பண்ணிட்டு எடுக்கிற எம்ஆர்ஐல இதனால தான் அந்த சிம்டம்ஸ் வருதான்னு நம்ம பார்க்கலாம். அது ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐ. பட் இங்கே நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே ஸ்டாட்டிக் எம்ஆர்ஐஸ். ஸோ இதில் ஓகே எக்ஸ்ட்ராவா ரிப் இருக்குன்னு மட்டும்தான் தெரியும். அது ஸ்லிப் ஆகுதா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஓகே ஓகே. So he needs an expert evaluation before something is done. He needs to be examined. Okay. He needs to be examined. Instagramல எனக்கும் அதான் பெரிய பிரச்சனை. எல்லாருமே அந்த ஹிஸ்டரி எல்லாம் சொல்லிட்டு வாட் டு டூன்னு கேட்பாங்க. அது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் டு சே. இட்ஸ் இம்பாசிபிள் டு சே. ஏன்னா அவங்க ஹேபிட்ஸ் என்னன்னு தெரியாம என்னால் என்னோட ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லவே முடியாது. Very, very true, doctor. I completely agree. So, doctor, ranging from உங்களோட personal motivation about science, about exercise, about diet, about medical condition எல்லாமே எக்ஸ்டென்சிவாக நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். உங்கள்கிட்ட கேட்குறதுக்கு இன்னும் 1000 கேள்விகள் இருந்தாலும் நம்ம பாட்காஸ்ட் ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாதுன்ற காரணத்தினால ஐ ஹாவ் டு கம் டு அ பார்ட் வேர் டாக்டர் இன்னைக்கு நம்மளோட எபிசோட் முடியுதுன்னு சொல்கிறதுக்கு. பட் ஐ நோ you also want to share a lot of knowledge for this audience. யாராக இருந்தாலும் it is their right to know the right things about their health and fitnessன்னு நினைக்கிறவர் நீங்கள். ஸோ உங்களை நான் இன்னும் நிறைய வாட்டி பாட்காஸ்ட்காக டிஸ்டர்ப் பண்ண போகிறேன். ஓ ஷுவர், அப்சல்யூட்லி. ஸோ இன்னைக்கு என் கூட உட்காந்து நிறைய நாலேஜ் அண்ட் எக்ஸ்க்ளூசிவாக இது வரைக்கும் யாருமே பேசாத பல விஷயங்களை நீங்கள் இன்னைக்கு பாட்காஸ்ட்டில் பேசியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். தேங்க் யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. சரியா? See, you should understand, every time I see you and your family lifting weights, that should be the poster picture for Tamil Nadu. Family doing tough things together to build their physical body. You know, we take care of our cars, take care of our bikes, homes. Those can be replaced. The body cannot. If you're done, you're done. So, you're an example to people. Your daughter lifts, your wife lifts, you lift. It's perfect. Everybody should do that. Everybody should exercise together. See, going out together, எனக்கு என்ன தெரியுமா, தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஃபேமிலி மீட்டிங்னா வாங்க சேர்ந்து எக்ஸசைஸ் பண்ணுவோன்னு என்னைக்கு ஃபேமிலிஸில் பேச ஆரம்பிக்கிறாங்களோ, வாங்க 7:30 மணி டின்னர்னு இல்லாமல் எவ்ரிபடி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸசைஸ். தட் தே சே, நாங்கள் எல்லாம் 5:30 மணிக்கு வந்துடுறோம், லெட்ஸ் கோ ஃபார் அ ரன், லெட்ஸ் ஹிட் த ஜிம், தென் லெட்ஸ் கோ அவுட். அந்த கல்ச்சர் எடுத்துகிட்டு வந்துட்டோன்னு வைங்களேன், கேட்கும்போதே இட்ஸ் fantastic, right? Yes. Fantastic. And that's my vision. I think we will be able to do it if we continue telling people the right information. You know, the first step in order to change something is to know something about how to change it. And we do. And I personally believe, like, if you're exercising every day, your mental strength grows, your ability to say no increases. And that's why we should exercise. Very, very true, doctor. Yeah. Thank you once again for a wonderful time. So, மக்களே, இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த பாட்காஸ்ட்லேருந்து ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. அதே மாதிரி டாக்டர் கிட்டக்க அடுத்த எபிசோட் நம்ம உட்காரும்போது என்ன டாபிக் கவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. என்னோட பாட்காஸ்ட் வீடியோ ஃபார்மில் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. மற்றபடி ஆடியோ ஃபார்மில் எல்லா பாட்காஸ்டிங் பிளாட்ஃபார்ம்லேயும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until the next episode, this is Dr. Santosh Jacob and me, Biglee, over and out.